ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. ஜியோக்குடைய 2 ஷாட்டோடைய பார்ட் 2 பார்த்துடலாமாடா? நான் லாஸ்ட் டைம் எதில் வந்து முடிச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன வந்துட்டு ஜென் தூக்கிட்டு போயிருப்பார் அவர் ரூமில் ஜெஹோப்போ. ஏன்னா எல்லோரும் போயிருப்பாங்க இந்த பக்கம். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜிம்மினும் சரி ஜங்குக்கும் சரி பேசி கன்வின்ஸ் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. சரிடா, ஓகே. அதோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போது ஜங்குக் தான் அவ்வளோ அழுதுட்டுருக்காரு. இந்த பக்கம் சுகா என்னன்னா ஜிம்மின்கிட்ட ரொம்பவே கத்தி பேசிகிட்ருக்காரு. இங்கே பாரு, நீ எதுக்கு இப்போ வந்துட்டு என்னோடய தம்பிகிட்ட வந்துட்டு முன்ன வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிற? அதுவும் அவன் தானே என்னோடய அப்பா, அது எங்களுக்கே தெரியுது. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு முன்ன கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது கூட ஜங்குக் வந்துட்டு சுகாவை தான் திட்டுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக அவனோட ஜிம்மின்கிட்ட இப்படி கத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ஜின் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ கூட அவன் உன் பக்கம் தான் நிற்கிறான், உனக்காக தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ஸ்டில் நீ வேணும்னு மட்டுமே நினைக்கிறான். ஈவன் இந்த இது நடந்தப்போ கூட அவன் நினச்சது எதுமா, நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன், அப்புறமே வேறு யார் கூட நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கில்ட்டிலே இருந்தான் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டேங் வந்துட்டு உண்மையாகவே சொன்னான், நீ இருந்தது ஜிம்மின் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஜிம்மின் கூட தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். நான் ஜிம்மினை மட்டும் தான் லவ் பண்ணேன், நான் ஈவன் வேறு யாரையுமே லவ் பண்ணவும் இல்லை, வேறு யாரையும் நான் நினச்சி பார்த்து கூட பார்த்தது கிடையாது. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணுவான், அவன் வருவான் ஒரு நாள் என்கிட்ட என்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பேபி இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஸ்டில் அவன் உனக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் நீ வந்துட்டு இந்த பேபியை கூட அவன் பேபின்னு சொல்ல மாட்டேன்ற, அவன்கிட்ட வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் வந்துட்டு நம்ம ஜிம்மினை வந்து திட்டுறாங்க. இப்போ என்னுக்கு வந்துட்டு ஹேங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஜிம்மினை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எங்களுக்கு தெரியும் ஹேங், நீங்கள் வந்துட்டு எதுக்காக இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு அந்த ஜிம்மின் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறானா, எங்கள் ஜங்குக்கு உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா இவனா உங்களுக்கு ஃப்ரெண்டாக அதனால அந்த ஒரு காலத்தில் ஏன்டா அப்படி பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ண போகுது. அப்போ வந்துட்டு நம்ம டேங்கை பார்த்து கேட்குறாரு நம்ம என்னும் வந்துட்டு, ஏன் என்னும் உனக்கு நம்ம ஜிம்மினை பற்றி தெரியாதா, நீ தானே இவ்வளோத்துக்கும் ரீசன் சொல்கிறாங்க. இப்போ டேங்கை ப்ளேம் பண்ணுவோம், சுகாவுக்கும் வருது. இங்கே பாருங்க, எல்லாரும் எதுக்காக இப்போ டேங் சொல்கிறீங்க? அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு ஜங்குக்குலாம் அவ்வளோ பிடிக்கும் சரியா? ஜங்குக்கு என்னோட தம்பியாக இருந்தாலும் டேங் வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆனால் டேங்க்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, சரி பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும். இவங்ககிட்ட இருந்து அவனுக்கு எதுவும் மறைச்சதும் இல்லை, அவங்ககிட்டையும் இவனும் மறைச்சதில்லை. இவங்க மறைச்சது ஒரே ஒரு விஷயம், அவன் ஜிம்மினை லவ் பண்ணுன்னு சொன்னது மட்டும்தான் அவன் மறைச்சிருக்கான், வேறு எதையுமே மறைச்சதில்லை. அவன் மறைச்சதுனால தான் இவன் இப்படி கேட்டான். இவனுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் அவன் அதை தான் கேட்டிருப்பான், அவன் அதை தான் பண்ணியிருப்பான். நீங்கள் அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் வந்து வேணும்னு கூட பண்ணல, அவன் ஃப்ரெண்டுக்காக தானே அவன் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரே ஃபேமிலியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் ஏங்க தாங்க பாரு, என்னவோ அன்றைக்கே வந்துட்டு இப்போ நம்ம நிறைய பேர் சண்டை போட்டோம், நீ புரிஞ்சுக்கோ. நான் வந்துட்டு இப்போ ஜிம்மில் வேணும்னு தப்பாக பேசல, அந்த சுச்சுவேஷன் தானே என்னை பேச வச்சிருச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு. இப்போ ஃபிலிக்ஸும் விட்டுற, அவன் தெரியாமல் தானடா பேசுகிறான் விட்டு. இப்போ நம்ம கூட அந்த இடத்துல ஒரு ஜிம்மின்னு இருந்தால் ஜங்குக்கடுத்த ஜிம்மின்னு இருந்தால் நம்ம அந்த மாதிரி தானடா கேட்டிருப்போம். நீ விட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவ்வளோ வருஷம் நம்ம ஏதோ நம்ம ஜிம்மின் கஷ்டப்பட்டான் அப்படின்றத மட்டுமே யோசிச்சிருந்தோம், எங்கேயுமே நிறைய பிரச்சனை நடந்திருக்குடா அப்படின்னு ஜங்குக்கே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, என்னுக்குமே கொஞ்சம் புரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு ஜிம்மின், ஸ்டில் நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் எதுவும் பேச மாட்டேங்கிற, நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க அப்படின்னாலே இங்கே எவ்வளோ பிரச்சனையே சால்வ் ஆகிருக்கும். உங்கள் 2 பேர் லைஃப்மே இந்த அளவுக்கு வந்து கிரிட்டிக்கலாக வந்து நின்றுட்டுருக்கு, ரீசன் நீங்கள் 2 பேரும் தான். தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ சுகா வந்துட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் 2-3 பெட்ரூம் இருக்கும்டா, ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு இப்போ நம்ம என்னுவை பார்த்து நம்ம சுகா வந்து கண்ணை காட்டுறாரு. நம்ம என்னுமே ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் விட்டுட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஜங்குக்கு ஜிம்மின்கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு டேர்ஸ் அப்படி கொட்டுது கண்ணில், ஜிம்மின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு நிம்மறவே இல்லைடா, அவர் கீழே குனிறாருன்னா அவருக்குமே அப்படி தான் அப்படியே டேர்ஸ் வந்து அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது, ஒரு ரிவர் மாதிரி. அப்போ இங்கே பாரு ஜிம்மின், ஒரு டைம் என்ன பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மினுமே வந்து நிமிந்து பார்க்குறாரு டியர் ஐஸோட. அப்போ ஜங்குக்கு தான், அங்கே பாரு ஜிம்மின், நான் எந்த தப்பும் பண்ணல ஜிம்மின், நான் உன்னை லவ் பண்ண தவிர வேறு எதுவுமே பண்ணல ஜிம்மின், நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டு தப்பு தான், ஆனால் நீ தானே ஜிம்மின் என்னை விட்டு விலகி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் என் மேலே தப்பு இருக்கிறனால தான் என்னை விட்டு விலகி போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி நான் வேறு யாரையும் நினச்சதே இல்லை ஜிம்மின், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன். ஈவன் மின் வந்து நீ வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்க, மின்னும் நம்மளுக்கு பிறந்திருக்கானே எனக்கு தெரியாது, ஆனால் நான் நீ வருவ, உனக்காக மட்டும் தான் நான் ஜிம்மின் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் என்ன கேட்குறாருன்னா,
இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை ஸ்டில் ப்ளேம் பண்ணவே இல்லை. உன்னோட மிஸ்டேக்னு எதுவுமே இல்லை ஜங்குக். நான் உன்னை லவ் பண்ணதை தவிர வேறு எந்த ஒரு தப்புமே நானும் பண்ணல. அன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு. அது எதுவுமே வந்து யார் மேலேயும் வந்துட்டு பழி போட முடியாது சரியா? யார் மேலேயும் தப்பும் இல்லை. நான் சொல்கிறத கேளு. எனக்கு ஒரே ஒரு இது வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பொண்ணு சொல்லுச்சு, மீனா எது வேணாலும் பண்ணுறேன்றாங்க. இங்கே பாரு, மின்னை வந்துட்டு என்கிட்ட பிரிக்கணும்னு நீயோ சரி உன்னோட ஃபேமிலி சரி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நான் ஏன் ஜிமின் ட்ரை பண்ண போகிறேன்? மின் வந்துட்டு எனக்கு பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு எனக்கு புரியுது, அவன் வந்துட்டு உனக்கு பிறந்த பையன் தான் இல்லை நான் சொல்ல. ஆனால் அவன் எனக்கு மட்டுமே சொந்தம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவனுக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த 5 இயர்ஸ் இந்த 4 இயர்ஸுமே அவன் பிறந்ததுலேருந்து சரி நான் அவனை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அவன் இல்லைன்னா என்னோடய லைஃபே வந்து முடிஞ்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே பாரு ஜிமின், தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. இன்னும் வந்துட்டு மின்னை பற்றி நினச்சிட்டு இவ்வளோ மின்னுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நான் உன்னை பற்றி மட்டுமே நினச்சி உன் கூட உனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜிமின். நான் உன்னை பற்றி மட்டுமே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். மின் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. இவன் மின்னுக்காக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்க. மின்னு கூட இருக்கிறது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக உனக்கு இருந்திருக்கும். ஆனால் நீயும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமினுக்கு வந்து புரியுது, கஷ்டமாக இருக்குது. நீ வந்துட்டு இது என்கிட்டருந்து நீ மூவ் ஆன் ஆகிடேன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு லைஃப்பை கூட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஈவன் நான் வந்துட்டு எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எதுவுமே இல்லாமல் என்னை மூவ் ஆன் ஆக சொல்கிறேன். அவ்வளோ ஈஸியாக இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் கேட்குறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்குக் கிட்ட போயிட்டு அவர் ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. ஜங்குக் போய் பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் நிறைய நடந்துச்சு சரியா? இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருக்கிறதுன்றதுலாம் வந்து நல்லா இருக்காது சரியா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டோம். உன்னோட ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி எனக்கு என்னோடய சைடுன்ட்டு எதுவுமே வந்துட்டு செட் ஆகாது. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீ மட்டும் வேணும், நீ வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுக. இங்கே பாரு ஜங்குக், எனக்கு புரியுது சரியா? ஆனால் நீ கொஞ்சம் வந்துட்டு மெச்சூர்டாக திங்க் பண்ண அப்படின்றாங்க. நான் மெச்சூர்டாக தான் திங்க் பண்ணுறேன். நீ எனக்கு வேணும், மின்னு எனக்கு வேணும், நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறாரு. சரி, இப்போ நீ என்னதான் முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமினுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்துட்டு இது யார்கிட்டையும் ஷேர் பண்ணது கூட இல்லை. நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா? நீ என்னை பற்றி என்ன நினைச்சாலும் சரி, நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, அன்றைக்கி நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்க கூட இருக்கும்போது நான் வந்துட்டு நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் கான்ஷியஸாக கூட இல்லை. ஆனால் அதை நீ நினச்சி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படின்ட்டு என்ன அப்படிங்கும்போது, ஆமாம், அது நீ நினச்சி தான் நான் உன் கூட அப்படி இருந்தேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நேரம் ட்ரிங்க் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னை பார்க்கவே இல்லை, நீ வேறு டைரெக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அது நீன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீன்னு தெரிஞ்சுமே நான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ட்ரிங்க் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஆனால் நான் அந்த மாதிரி இருந்தது எல்லாமே நீன்னு மட்டும்தான் நினச்சேன். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து ட்ரீம்னு நினச்சேன். ஒரு ட்ரீமில் தான் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி இருந்தோம் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆனிச்சு, இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து கேட்டப்போ யாருமே என்கிட்ட சொல்லலை. நான் வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஜிமினுக்கு வந்து நம்ம வந்துட்டு துரோகம் பண்ணிட்டோம், சீட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்புறம் நீங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நம்ம டேயாங் வந்து சொன்னான், நீ வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் நீ இல்லாமல். அந்த டைமில் தான் அவன் சொன்னான், அவன் கூட இருந்தது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இன்னும் வந்துட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். என்னோடய லவ் கிட்ட தான் நான் இப்படி இருந்திருக்கேன். ஆனாலும் அது அவனுக்கு தெரியாமலே நான் அவன் கூட இருந்திருக்கேன். அவன் நினச்சி அப்படி நான் இருந்தேன். ஆனால் அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். இங்கே நீ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் டேங்கிட்ட கேட்டேன். அவன் வந்துட்டு ஏன் போனால் என்னை விட்டு எதுவுமே கேட்காம என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஈவன் என்னை வந்துட்டு அவன் அடிச்சிருக்கலாம், இதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கலாமே, ஏன் எதுவும் பண்ணலன்னு கேட்கும்போது தான் டேங் வந்துட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுனே இப்போ தெரியல. நீ ஏன் டேங் இப்படி பேசலாம்னு கேட்கும்போது, இல்லை அவனை மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு நினச்சிட்டேன்னு அவன் சொன்னான். ஈவன் டேங்கை வந்துட்டு ஆல்மோஸ்ட் அடிக்கவே வந்துட்டு கையை வந்து ஓங்கிட்டேன் அந்த டைமில். அப்புறம் வந்துட்டு நானே ரியலைஸ் பண்ணேன், இல்லை அவன் வந்துட்டு என் மேலே பாசத்தில் தான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் யார்கிட்ட பேசாமலே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுக. அப்போ ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஜிமின் வந்துட்டு இந்த 5 இயர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பார். எப்படின்னா அந்த லவ்லாம் வேண்டான்ற அளவுக்கு விட்டுருப்பார். மின் மட்டும் போதுன்ற மாதிரி அவருக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி உட்காந்துடுறாரு. போயிட்டு அந்த ரூமில் ஒரு பெட்டு அந்த கட்டிலாம் இருக்கும்டா, அதில் போயிட்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அவருக்கு எதுவுமே வந்துட்டு ஸ்டில் எதுவும் புரியல. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு புரியல. ஜிமினுக்கு ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, நமக்கு எப்படி ஒன்றுமே புரியல. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு இருந்துகிட்ருக்காரு.
என்னோட அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க தெரியுமா. எனக்கு வந்துட்டு நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன நினச்சி ஹையாங்கலாம் ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எதுவும் நினைக்கவே இல்லை. நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக உனக்காக வெயிட் பண்ண மட்டுமே இருக்கேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரா. ஜிமினுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ஜிமின் நினைக்கிறாரு, நான் எந்த ஒரு பர்சனை என்னோடய உயிருக்கு மேலே லவ் பண்ணணும் அந்த ஒரு பர்சன் இப்போ அழுதுட்டுருக்கான் என் கண்ணு முன்னாடி, என்னால் இதை பார்க்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே அவருக்கு தெரியல எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டாக பார்த்துட்டே இருக்காரு. சரிடா இப்போ இதோட இப்போ இவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே போய் அந்த பக்கம் பார்த்துலாமாடா. ஓகே அப்படியே வாங்க நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் போயிடலாம். 5 years பிஃபோர்டா இப்போ ஒரு காலேஜ் தான் கட்டுறாங்க. அந்த காலேஜில் இவங்க எல்லோரும் 3rd year படிச்சுட்ருக்காங்கடா. இந்த 3rd yearல ஒரு டெஸ்கில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அது யாருன்னா நம்ம வந்துட்டு காய் மேக் ஒரு டெஸ்கில், இன்னொரு டெஸ்கில் நம்ம ஜிமின் ஃபெலிக்ஸு அண்ட் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போது உங்கள் கிளாஸ்க்கு ஒரு சார் வராங்க. இங்கே வந்துட்டு இவங்க எல்லாம் என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா, நம்ம 3rd year வந்துட்டோம், இந்த என்னடா இந்த நம்மளுக்கு இந்த லெசனுக்கு ப்ரொஃபஸரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர், இந்த வருஷம் தான் நல்லா படித்து எழுதணும்னு பார்க்குறோம். பார்த்தாக்கா இங்கே எந்த ஒரு ப்ரொஃபஸரே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்ருக்காங்க. இவங்க 5 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்டா. அதுவும் இவங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறாரு, நம்ம மெக்க என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்துட்டு இன்றைக்கி அப்படி ஏதாவது நியூ ப்ரொஃபஸர்னால் வருவாங்க. ஏன்னா யாராவது ஒரு வயசான டிக்கெட் வரும், வந்துட்டு எதையாவது நம்மளை வந்துட்டு நம்ம கழுத்து இருக்கிற மாதிரி பேசும். அப்புறமா நம்மளும் அதை பார்த்து ஏதோ 4 லைனை வந்துட்டு கொஞ்சம் மனப்படம் பண்ணி அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி எழுதிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்ல இதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்களோட ரெகுலர் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் பசங்களா, இந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஃபைனல் இயர்க்கான ப்ரொஃபஸர் வந்து வராங்க. அவங்க வந்து உங்களுடைய மேக்ஸ் ப்ரொஃபஸர் தான் வராங்க. அவங்க தானே இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதால இவங்க படிக்கிறது வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ரா. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து சாரில் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா. உங்களுக்கு ப்ரொஃபஸர் வராங்க நியூவா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிளாஸுக்கு நியூ ஸ்டூடெண்ட்டும் வராங்கன்றாங்க. இப்போ இவங்க 3 பேர் என்ன நியூவா, அதுவும் 3rd year இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நியூவாக வராங்க. அந்த ப்ரொஃபஸர் வரும்போது அவங்க 3 பேரும் வருவாங்கன்றாங்க. அப்போ அவர் சொல்லிட்டு இவர் இப்போ ப்ரொஃபஸர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம மெக்க என்ன சொல்கிறாரு, அது அவங்களோட பிள்ளைங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு மெக்க சொல்ல. அப்போ அங்கே ப்ரொஃபஸருக்கு அது காதில் வாங்கிட்டு, இங்கே பாரு மேக்கு உனக்கு ஹியூமர் சென்ஸ் அதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் வாரெல்லாம் சுட்டி வச்சுக்கோ, ஏன்னா வரவு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க பசங்களாம் இல்லை, அவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சரியான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க காயில் சிரிச்சிட்ருக்காரு. தேவையா மேக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ இந்த அளவுக்குலாம் பேசக்கூடாது மேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி வரும் இப்போ அவங்க வந்துடுவாங்க. அவரே வந்து அவர் இன்ட்ரோலாம் கொடுப்பாரு சரியா. அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சேம் டைம் அவர் நல்ல கிளாஸ் எடுப்பார். ஓகேங்க, அவர் வந்துட்டு இப்போ நான் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஒரு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க என்னடா நியூவாக வராரா ஸ்ட்ரிக்டாகல அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்போம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தாக்கா நம்ம இவங்க தண்டா வராரு உள்ள. இவங்க வந்துட்டு நியூ ப்ரொஃபஸராக இந்த காலேஜுக்கு வராரு. இவங்க வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட், அதாவது டேக்குலேருந்து இங்கே சேவலுக்கு தான் வராங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் தான் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அது நியூவாக தான் இப்போ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. இங்கே இவர் வரும்போது பின்னாடி 3 பேர் வராங்க. ஒரு பொண்ணு 2 பையன் 2 பேர் வராங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க எந்திரிச்சு இவங்க வந்ததுமே எல்லாருமே எந்திரிச்சிட்டு குட் மார்னிங் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. என்னோடய நேம் வந்துட்டு மின் யோங்கி, அப்புறம் சுகா, 2த்துல எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஸர்னே நீங்கள் கூப்பிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்துட்டு 3 பேர் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னடா ஃபஸ்ட் டைம் வரும்போது ஸ்டூடெண்ட்டே கூட்டிகிட்டு வராரு அப்படின்ட்டு மெக்க அகைன் பேச, அங்கே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க ஒரு மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்டான டோனில் இவரும் மெக்குக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்து சொல்ல, இவங்க வந்து இன்ட்ரோ பண்ணிப்பாங்க. இவங்க வந்து உங்கள் நியூ ஸ்டூடெண்ட் சரியா, இவங்க வந்து இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த 1 year அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரோ ஆகிறாங்க. நம்ம டேங் தான், ஹாய் மை நேம் இஸ் கிம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அமைதியாக போய்ட்டு உட்காந்துறாரு. இவங்க வந்துட்டு இந்த டெஸ்க் தான் வந்துட்டுருக்காரு. ஏன்னா இங்கே தான் எம்டி பிளேஸாக இருக்குது. கரெக்டாக நம்ம மெக்குக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஹாய் என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு சொல்லுது, கியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல, கரெக்டாக ஒயன் வந்துட்டு இங்கே உட்காடுறாங்க. எப்படின்னா நம்ம எண்ணும் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து ஜிமின், அதுக்கு இந்த சென்டரில் ஃபெலிக்ஸ், அதுக்கப்புறம் எண்ணும் உட்காந்துருப்பாரு. இப்போ எண்ணும் பக்கத்தில் வந்துட்டு நம்ம இவங்க உட்காராங்க ஒயன். அதுக்கப்புறம் ஜங்குக் தான், அவ்வளோ கோல்டா மை நேம் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம டே பக்கத்தில் உட்காடுறாரு. இப்போ இங்கே பாடுறா அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவரோட இவனோட வாய்ஸ் ஒரு மாதிரி டெரராக இருக்குடா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதை விட ரொம்ப சைலண்ட்டாக நம்ம மெக்கும் காய் தான் பேசிக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பார்ல, அப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்த்துருப்பாரா ஃபர்ஸ்ட் டைமு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், பார்த்தோன்னே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவ்வளோ இதாக இருப்பார். ஆனால் அந்த கோல்டு ஃபேஸோடு இப்படி சொல்கிறது கூட ஜிமினுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பார்க்க இப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா.
இப்போது இவங்க வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு மேக்ஸு. ஜிமின் வந்து கிளாஸோட டாப்பர்டா ஓகேங்களா. இங்கே எல்லாருமே வந்துட்டு நல்லா படிப்பாங்க. ஜங்குக்கு என்னன்னா இங்கே வந்து அது பிடிக்கலடா. இந்த நியூவா காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் சுகா தான் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்கும்போது நீ அங்கே என்ன பண்ணுவேன், இவங்க கூட நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு புரியாதமாக கூட்டிகிட்டு வந்தால் அங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் ஜங்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால அவர் அவ்வளோ கோல்டாக இருக்காரு. அதுவும் இதில் ஜங்குக்கு ஸ்டார்டிங்கில் லவ்வே பிடிக்காது ஓகேங்களா. அதில் ஜிமின் கொஞ்சம் ஹர்ட் ஆகுற ரீசனே அதுதான். நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டோரி போக புரிஞ்சுப்பீங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கோல்டாக உட்காந்துருக்காரு. காய் தான் பார்க்குறாரு, என்ன இந்த அளவுக்கு கோல்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேங் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு மாதிரி நல்ல ஸ்மைலோட உட்காந்துருக்காரு. அப்போ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்துட்டு டேங் பார்த்து சொல்லிட்டேன் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. இப்போ அங்கேருந்து நம்ம முன்னாடி டெஸ்கில் தாண்டா நம்ம டேங், அதாவது நம்ம என்ன இவங்களாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஓயன் திரும்பி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ காய் ரொம்ப ஸ்மைலோட ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்னன்றாங்க. அதான் இப்போ சொன்னேன் ஓயன்னு சொல்லிட்டு. ஆமாம்லன்னு இருக்கேன். உன் பேர் என்ன? என் பேர் காய் அப்படின்றாங்க. ஓகே ஓகே நல்லாயிருக்கு. உன் பேருன்றாங்க மெக்கு அப்படின்றாங்க. நல்லாயிருக்கு. அப்படி இந்த பக்கம் டர்ன் பண்ணி திரும்பி என்னவோ தான் பார்க்குறாங்க. என்னவோ பார்க்குறாரு. அப்போ இந்த பொண்ணு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா உங்கள் நேம அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என் பேர் வந்துட்டு என்னவோ அப்படின்றாங்க. என்னவோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் பார்க்குறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் என்ன ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. பக்கத்தில் ஜிம்மினை பார்க்குறாங்க. அப்போ ஃபிலிக்ஸை சொல்லிடுறாரு அவன் பேர் ஜிம்மின் அப்படின்ட்டு. ஏன் ஜிம்மினால் பேச முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்க இங்கே மெக்குக்கும் காய்க்கும் செம சிரிப்பு. அப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, அவனுக்கு பேச வரும், அவன் எங்கள் ஃப்ரெண்டு சரியா அவன் அதிகமாக பேச மாட்டான் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி இனிமேல் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பொண்ணு இவ்வளோ வாய் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. இப்படி தான்டா இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்போது நம்ம இவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா காய் வந்துட்டு இங்கே பாருங்கடா இவங்ககிட்ட பேசுங்கடா, நீங்கள் தானே வந்திருக்காங்க அப்படியே டர்ன் பண்ணுங்கடான்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போகிறாரு. இவங்களுக்கு என்ன டர்ன் பண்ணுறாங்க, ஜிமின் பேச டர்ன் பண்ணல. இவங்க 2 பேரும் ஃபிலிக்ஸ் நம்ம என்னலாம் வந்து டர்ன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம டே வந்து நல்லா தாண்டா பேசுவார். ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு யார்கிட்டையும் பேசாதனால டே வந்து கொஞ்சம் அமைதியாகிட்டு நம்ம இவர்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் காய் வந்து இவங்க கூட க்ளோஸ் ஆகிறாரு. காய் மேக்கும் சரி இவங்க கூட வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. இவங்களுமே இவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவங்க மற்ற 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒயன் மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆகவே இல்லை. இப்படி தான் போகுது. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு அடிக்கடி சைட் அடிச்சுட்டே இருப்பார். திரும்பி திரும்பி பார்க்குறது, அது யாரும் பார்க்காம பார்க்குறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜங்குக்கு. அவருக்கு வந்துட்டு அவரே அறியாமல் அவ்வளோ டீப்பாக ஃபாலோ ஆகிட்டுருப்பார். பார்த்த டேலேருந்தே இப்படி டேஸ் போயிட்டே இருக்குடா. ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கிட்ட பேசலான்ற அளவுக்கு ட்ரை பண்ணுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுக்கும் ஃபிலிக்ஸாக இது வந்து புரியுது. ஜிமின் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுற அவங்க வந்து பிடிக்குது ஜங்குக்கு அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு அதை ஃபேஸ் கொடுக்கவே மாட்டார். அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட் ஆகுறாங்கடா. ஓரளவுக்கு பேசுகிறாங்க. ஒன்றா கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்றது அந்த அளவுக்கு வந்து ஆகுறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஆசையாக ரொம்ப ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி என்ன அப்படிங்கிறாரு. இது பார்க்குறப்ப ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் பெருசாக எடுத்துக்காம ஏன் நீங்கள் நார்மலாக பேச மாட்டீங்களான்றாங்க. நான் பேசுவோம் எவ்வளோ தேவையோ எவ்வளோ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோல்டாக சொல்ல. அப்போ என் ஒயன் வந்துட்டு நம்ம ஜிமின்கிட்ட ஒயன் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அப்போ ஜிமின்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு இங்கே வந்தது பிடிக்கல, இந்த காலேஜ் அவனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கார்ல அவர் தான் ஜங்கு கூட அண்ணா அப்படின்றாங்க. அப்படின்றிருக்கோம். ஆமாம் அவர் நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். அவருக்கு இவனுக்கு பிடிக்கல இங்கே கூட்டிகிட்டு வந்தது. அவனுக்கு பழைய காலேஜ் தான் பிடிச்சிருந்துச்சா, சடனாக இங்கே சைடில் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி நியூ காலேஜ் சேர்த்து விட்டு தான் அவனுக்கு பிடிக்கல. அதுவும் அவனுக்கு இந்த லவ் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு யார் பார்த்தாலுமே ரொம்ப வந்துட்டு கோல்டாக தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன்னு சொல்ல, அவங்களாம் அதிகமாக வச்சுக்காத என்ன திட்டி விட்ருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு இது அவருக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிறது. அவர் ரொம்பவே வந்துட்டு கேஷுவலாக எடுத்துக்கிறாரு இதெல்லாம். ஒவ்வொரு டைமும் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காராங்கடா. ஒரு டைம் என்ன பண்ணிடுறாரு, ஜிமின் வந்துட்டு ஆசையாக ஜங்குக்கு பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் உட்கார்றாரு. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, டேங்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் வந்து இடம் சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேங் வந்துட்டு ஜிமினுக்கும் ஜங்குக்கும் நடுவில் வந்து உட்கார்றாரு. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இதே மாதிரி தான் அடிக்கடி என்னன்னா இவங்க கேண்டீனில் கூட ஜங்குக்கு பக்கத்து ஜிமின் போய் உட்காருவார். ஆனால் நம்ம டயாங் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஜங்குக்கு வந்து டயாங் கூப்பிட்டு உட்கார வைப்பார். நீங்கள் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் இப்படி பண்ணும்போது என்னுக்கு வந்து இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன் ஏன் இந்த பையன் இந்த மாதிரி பண்ணுறான், நம்ம தான் வந்துட்டு அவனுக்கு அது இவனை பிடிக்கல என்னவோ தெரியல, அவன் தான் கோல்டாக வேறு இருக்கான், அவன் வந்துட்டு வந்து போகிறான், இவங்க கிட்ட எதுக்கு போகணும், அவன் விட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஈவன் ஃபெலிக்ஸுக்கு கூட ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காய்கிட்டலாம் ஜங்குக்கு நல்லா பேசுகிறாரு, காய்கிட்டலாம் நல்லா விளையாடுவார், நல்லா பேசுவார். அவங்களுக்குலாம் அவ்வளோ கோல்டாலாம் இருக்க மாட்டாரா, ஏன்னா அவங்களாம் நார்மலாக ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஜிமினை பார்த்தா மட்டும் ஜங்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாகவே பேசுவார். ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போவார். இது பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் ஃபெலிக்ஸுக்கும். ஈவன் சம்டைம்ஸ் எனக்கு கூட ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அவங்க கூட சொல்லுவாங்க தனியாக இருக்கும்போது ஜங்கு கிட்ட நீ ஏன் ஜிமின்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவரும் சொல்கிறாரு, எனக்கு தான் பக்கத்தில் வர்றது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு அந்த
அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத பர்சன் எதுக்கு என் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்ல, அப்போ டே வந்து என்ன பண்ணிடுறாரு, சரி இனிமேல் இவன் வந்துட்டு அவனை இனிமேல் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஜங்குக்கு ஜிம்மின் வந்து ஜங்கு பக்கத்தில் வரவே டே விட்டுருக்க மாட்டார். அவரே வந்துட்டு இவன் வரதுக்கு முன்னாடி போயிட்டு பக்கத்துலேயே உட்காருவார். அப்போ ஜிம்மின் எவ்வளோ ட்ரை பண்ணுவார் பேசுறதுக்கு அந்த மாதிரிலாம். அப்போ ஒன் டே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு எதையோ பாஸ் பண்ணுறதுக்காக, அதாவது இப்படி கொடுப்பாங்கடா பெண் அந்த மாதிரி எதுவும் பாஸ் பண்ணுறப்ப குக்கி இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. குக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஒரு ஜங்குக்கு தானே அதை குக்கின்னு கூப்பிட்டா க்யூட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி, நான் ஒன்றும் பிஸ்கட் கிடையாது எனக்கு குக்கின்னு கூப்பிட்றதுக்கு சரியா, அந்த மாதிரி எனக்கு கூப்பிட்ற வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணிடுறாரு எல்லாருக்கும் முன்னாடியுமே. இது ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. அப்போ கூட ஸ்க்ரீனில் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்போ என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பாரு ஜிம்மின் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ நல்லா தாண்டா இருந்த இவ்வளோ நாள், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறேன். அப்போ ஜிம்மினுக்கு வந்து பெருசாக எடுக்கல, இல்லை ஒன்றும் சொல்லி விட்டுறாரு. இப்படி தானே டேஸஸ் பாஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்டில் அப்படி தான் இருக்காரு. கிட்ட 3 மந்த் பக்கம் போயிடுது. ஜிம்மின் வந்து ஜங்குக்கு மேலே ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிருப்பார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். யார் என்ன சொன்னாலும் அவர் அப்படி கேட்குறதாவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்ருப்பார். இப்போ ஜிம்மினோட ஸ்கோர் எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்குடா. வந்துட்டு நான் அப்படின்னா ஆவரேஜாக ஆகிட்ருக்கு. அவர் எப்பவும் டாப்பாக இருப்பார். இப்போ வந்துட்டு 3rd வந்து வந்திருக்காரு அவர். அதாவது 3rd பொசிஷனுக்கு வந்து அவர் வந்து இறங்கியிருக்காரு. இதை பார்க்குறவங்க ப்ரொஃபஸருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னன்னா அவங்க கிளாஸ் ப்ரொஃபஸர் வேறடா, இவங்க வந்துட்டு மேக்ஸுக்கு மட்டும்தான். அவர் வந்துட்டு வேறு ஒரு இதுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸராக இருப்பார். அப்போ ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் பிரின்சிபல்கிட்ட போய்ட்டு கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சார் வந்துட்டு நம்ம ஜிம்மின் இருக்காரா வந்துட்டு மார்க் வந்துட்டு 3rd பொசிஷனுக்கு வந்து போயிட்டான், எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவன் பண்ணுற பர்சனே கிடையாது, ரொம்ப ஒப்பீனியனான பையன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஸ்டடீஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம இவருக்காரோட பிரின்சிபலுக்கு வந்துட்டு ஜிம்மினோட அப்பாவும் நல்லா தெரியும். அவங்க வந்துட்டு இவ்வளோத்துக்கு ஃபாரினில் இருக்காங்க ஜிம்மினோட அப்பா. அப்படி இருந்துமே அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க, மிஸ்டர் பார்க் உங்கள் ஃபேமிலியில் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே சார் ஏன்னு கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் கொஞ்சம் நாளாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸே பண்ணுறதில்ல, அதான் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் பிரின்சிபல்ன்றதை தாண்டி ஒரு நல்ல வெல்விஷர் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜிம்மின் அங்கே கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரீமோட தான் வந்து விட்டுட்டு போனீங்க. ஜிம்மின் வந்து அவ்வளோ நல்லா மார்க் எடுத்தான். அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் அவ்வளோ ஒபீடியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்கள் ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளமா, நான் பேசவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாரினில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை சார் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான், நாங்கள் வந்துட்டு அவனை ரொம்ப நாளாக மீட் பண்ணவே இல்லை, அதனால தான் நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் வந்துட்டு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பிரின்சிபல் கட் பண்ணிடுறாரு. எங்கள் ஜிம்மினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட ஜிம்மின் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜிம்மினோட அப்பா வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஜிம்மினுக்கு ஒரு அண்ணா கூட இருக்காங்க, இவங்க 3 பேருமே ஃபாரினில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு பிஸ்னஸ், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்ன பிஸ்னஸ் தான், ஆனால் அவங்களுக்கு அது போதுமான்ற அளவுக்கு அவங்க வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு வந்துட்டு ஜிம்மினுக்கு சம்திங் எதுவும் ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா ஜிம்மினுக்கு அம்மா கிட்ட சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க எனக்கு, ஆமாம் வந்துட்டு அப்செட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம ரொம்ப நாள் மீட் பண்ணல அதனால போல் அவன் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு நல்லா படிப்பான், அவன் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே எனக்கு கவலையே இல்லாமல் இருந்துச்சு, இவன் ஜிம்மினோட அண்ணா இவன் தான் இப்படி இருக்கான், ஆனால் அவனை இப்போ இவனை தான் நம்ம ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவனை வந்துட்டு நான் வந்துட்டு அவனை தனியாகவே விட்டுட்டேன், நல்லா படிப்பான், அவனை வந்துட்டு நம்ம பார்த்துக்கணுன்றதே இல்லை, அவன் அவ்வளோ டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்தேன், இப்போ என்னன்னா இந்த மாதிரியே இருக்குது, அதுவும் ஃபைனல் இயர் படிக்கிறான், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நம்ம நேரில் போய் மீட் பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ வர வேணாம், நான் மட்டும் போகிறேன், நான் போய் பேசிக்கிறேன், நீ வந்துட்டு இங்கே இரு சரியா, நம்மளுடைய ஷாப்லாம் இப்போ வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்துட்டு இந்த டைமில் வந்து லீவ்லாம் விட முடியாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இங்கே ரிட்டன் இந்த கண்ட்ரிக்கு தாண்டா வராங்க. வந்துட்டு நம்ம ஜிம்மினோட அப்பா வந்து ஜிம்மிட்ட சொல்லியிருக்கவே மாட்டார், ஸ்ட்ரைட்டாக ஜிம்மினோட ஹாஸ்டலுக்கு தான் வராரு. ஏன்னா ஜிம்மின் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஜிம்மினோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டு ஜிம்மினோட ஹாஸ்டல் ரூமில் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஹாஸ்டல்லேருந்து ஒரு பையன் வந்துட்டு ஜிம்மினை வந்து கூப்பிட்றாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஹாஸ்டல் மேம் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து கீழே வராரு. வந்துட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு தான் வராரு. வந்து பார்த்தாக்கா ஜிம்மினோட ஹாஸ்டல் மேம் சொல்கிறாங்க, உன்னை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்கன்றாங்க. விசிட்டராக யாருன்னு உன்னோட அப்பா வந்திருக்காங்கன்றாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஷாக்கு. அப்பாவான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவனோட அப்பா வந்திருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு வேகமாக ஜிம்மின் வந்துட்டு அவரோட அப்பா அவங்க ரூம் தாண்ட வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிம்மினோட அப்பா தான் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி அவர் வந்து ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்றாங்க. ஜிம்மினோட அப்பா டக்குன்னு எழுந்திரிச்சு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேஸ் தான் தொட்டு பார்க்குறாரு. ஏன்னா ஜிம்மில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் வீக்கான மாதிரி இருப்பார். எப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பார். என்னாச்சு ஜிம்மின் உனக்கு எதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் ஓகே தான், நீங்கள் ஏன்ப்பா சடனாக வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அண்ணாலாம் ஓகே தான்றாங்க, அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்கடா, இப்போ நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்றாங்க. அப்பா சொல்லுங்கள் என்னாச்சுங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளில போகலாமான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஜிம்மினோட அப்பா வந்துட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்டல் வார்டன்ட்ட சைன் பண்ணிவிட்டு
ஜிம்மினை கூட்டிகிட்டு வெளில தான் வராங்க. இங்கே வெளில வந்துட்டு அவங்க அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு வராரு. வந்துட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கி தராரு. அவருமே சாப்பிட்றாரு, ஜிம்மினுமே சாப்பிட்றாரு. அதனால் ஜிம்முக்கு வந்து ஃபுட்டு சாப்பிடவே விருப்பம் இல்லைன்னா அப்பா சடனாக வந்திருக்கான்ட்டு ஒரு நர்வஸாக இருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஜிம்மினோட அப்பா ஜிம்மினை கூட்டிகிட்டு ஒரு பார்க்குக்கு தான் வராங்க. பார்க் கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிம்மின் உட்காருன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் உட்கார்றாரு. ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சிட்டு நான் ஏதாவது உனக்கு வந்துட்டு குறை வச்சுட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு எதுவும் புரியல. அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு தெரியும் நீ வந்துட்டு ரொம்பவே டேலண்டட், நீ வந்துட்டு இன்னுமே நல்லா வந்து படிக்கிற, உன்னால் தனியாக எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை இண்டிபெண்ட்டாக விட்டேன். நீ இது எங்கே இருந்தாலும் நல்லா படிப்ப, நல்லா வந்துட்டு பெரிய ஆளாக வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீ நல்லாவே சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்ப, உனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகம். ஆனால் உன்னோட அண்ணாவுக்கு அப்படி இல்லை. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு என் கூடவே வச்சுக்கிட்டேன். நாங்கள் வந்துட்டு இன்னும் ஸ்டில் அவன் வந்து எங்கள் கூடவே இருக்கான். அவன் தனியாக கூட யார் கூடயும் போய் ஸ்டே பண்ண மாட்டேன்றான். சரி அவன் எங்கள் கூடவே பிஸ்னஸ் எப்படி ஹெல்ப் பண்ணட்டும், நம்ம இதிலே இருக்கட்டும். ஆனால் நீ வந்துட்டு பெட்டராக வரணும், உன்னோட டேலண்ட் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நான் அவங்ககிட்ட கேட்கும்போது நான் உங்கள் கூடயே இருக்கப்பான்னு அவன் சொல்லிட்டான். ஆனால் நீ வந்துட்டு போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண, அதனால தான் ஒன்று இங்கே கொண்டு வந்து நான் விட்டேன். இந்த யூனிவர்சிட்டியில் ஒன்று ஜாயின் பண்ணி விட்டேன், உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நினச்சி. ஆனால் நீ வந்துட்டு இப்போ வந்து என்னாச்சு உனக்கு கொஞ்சம் நாள் அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு வந்து எதுவும் புரியல. அப்போ வந்துட்டு அப்போ என்ன சொல்கிறீங்கன்றாங்க. நீ இப்போ லாஸ்ட்டாக எந்த ஸ்கோர் எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ எந்த ரேங்க்கில் இருக்கன்னு கேட்கும்போது ஜிம்மின் அப்போ தான் யோசிக்கிறாரு. 3rd ரேங்க்ப்பா அப்படின்றாங்க. ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறாரு. என்னாச்சு ஜிம்மின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ மார்க் கம்மியாக எடுத்துட்டுனா எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, நீ எங்களை மிஸ் பண்ணுறியா, இல்லை நாங்கள் வந்து தனியாக விட்டுட்டோம் நீ ஃபீல் பண்ணுறியா சொல்லு. அப்பா என்ன தப்பு பண்ணிட்டேனா, இல்லை அம்மா அப்பா அண்ணா எதுவும் உன்னை கண்டுக்கலன்னு நீ நினச்சிட்டியா சொல்லு அப்படின்றாங்க. நாங்கள் எதுவும் உன்கிட்ட லவ் கேர் கொடுக்கல, உன்னை தனியாக விட்டுட்டோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜிம்மின் போய் டக்குன்னு உங்கள் அப்பா விட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜிம்மினோட அப்பா வந்துட்டு இங்கே பாரு ஜிம்மின் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணிக்கிட்டே, உனக்கு எதனா கஷ்டமாக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அண்ணா மேலே கூட இவ்வளோ ஹோப் வைக்கல, உன் மேலே தான் நான் இவ்வளோ ஹோப் வச்சேன். ஏன்னா நீ வந்துட்டு நல்லா வந்து டேலண்டடாக இருக்கியா, கண்டிப்பாக இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நீ பார்க் அப்படின்றத உன்னோட கிராண்ட் ஃபாதர் உனக்கு நேம் வந்து வச்சாங்க, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஆனால் வந்துட்டு என்ன அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக என்னோட ஜிம்மின் வந்துட்டு பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு. நீ பிறந்தப்போ அவங்க சொன்னாங்க. எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு. நீ வந்துட்டு படிக்கும்போது ரொம்ப நிறைய மார்க் எடுத்தியா, அப்போ சொன்னேன் நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ நினச்சேன் பார்க் அப்படின்ற ஒரு குரூப்பாக கூட மாறும் அப்படிலாம் நான் நினச்சேன். அந்த அளவுக்கு நான் ட்ரீமே வச்சுட்டேன் உன் மேலே அப்படின்னு நினச்சிட்டு தான் உன் மேலே வந்துட்டு இந்தளவுக்கு நான் நம்பிக்கை வச்சேன். நீயும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த 2 இயர்ஸில் நான் ரொம்ப யாரை பார்த்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே பெருமையாக சொல்லுவேன். ஜிம்மின் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், ஜிம்மின் நீ இந்த மாதிரி மார்க் எடுக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொன்னேன். இப்போ நீ மார்க்கு கம்மியானது கூட எனக்கு பிரச்சனையே தெரியல, ஆனால் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு கவலையாக இருக்குது. என்னாச்சுப்பா, எது ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணுது சொல்ல அப்படின்றாங்க. நீ நம்ம வீட்டுக்கு வரியா, வந்து கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணுறியா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம வேலை இவ்வளோ ட்ரீமோடு இருக்காங்க. இவனோட பிரின்சிபலுக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஜிம்மினுக்கு எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு. இவன் ஒரு பிரின்சிபல் கூட நம்ம கூட ஒரு வெல்விஷர் மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நீ அவ்வளோ நல்லா படிப்பேன், ஒரு ஒபீடியண்ட்டான ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு. இப்போ அவங்களாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மினா எதனா தப்பு பண்ணிட்டேனா அப்படின்றாங்க. அப்போ ஜிம்மினா அவங்க அப்பாவை ஜிம்மின் வந்து கொஞ்சம் நீல் டவுன் பண்ணுறாரு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அது பார்க்கலையே. அப்போ அங்கே பாருங்க நீங்கள் எனக்கு எந்த மாதிரி எதுவும் பண்ணல, நான் கொஞ்ச நாள் அப்செட்டாக தான்ப்பா இருக்கேன்றாங்க. என்னாச்சுன்றாங்க. இல்லைப்பா எனக்கு வந்து கொஞ்ச நாள் என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இது என்கிட்ட சொல்லுப்பா, எது வந்தாலும் அப்பா கிட்ட ஓப்பனாக சொல்லுன்றாங்க. இல்லைப்பா எனக்கு வந்துட்டு ஒரு பர்சன் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜிம்மின் அப்படின்றாங்க. ஆமாப்பா ஆனால் அவங்க இப்போ எப்போயுமே என்னை வந்துட்டு வெறுக்கிறாங்க, என்னோட தள்ளி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு லவ்வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. எனக்கு லவ்வான்னு எனக்கு தெரியலப்பான்றாங்க. ஆனால் அவருக்கு தெரியுது அவர் லவ் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு தெரியும். அதனால் அவங்க அப்பா கிட்ட லவ் அப்படின்னு கரெக்டாக சொல்லலை. அப்போ சொல்கிறாங்க இது சம்டைம்ஸ் அட்ராக்ஷனாக இருக்கும் ஜிம்மின், அதனால் வந்துட்டு நீ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது சரியா. இப்போ வந்துட்டு உன்னோட ஃபைனல் இருப்பா, இந்த இப்போ நீ கொஞ்சம் நல்லா படிச்சேன்னு வச்சுக்கேன், நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல லெவலில் வந்து இருப்ப, உன் லைஃப் நல்லாயிருக்கும் ஜிம்மின். நீ வந்துட்டு நினச்சி பாரு, உனக்காக நீ வந்துட்டு ஒன்றை நினைக்காதவங்கள விட உன்னை நினச்சிட்டு உனக்காக வந்துட்டு நீ ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. உன்னை பிடிக்கல அப்படின்றவங்கள விட்டுட்டு உனக்கு பிடிக்கும், உன்னை பிடிக்கும், நீ என்ன பண்ணாலும் பிடிக்கும், உனக்கு சப்போர்ட் பண்ணவும் பின்னாடி இருப்பாங்களப்பா, நீ அவங்கள பற்றி யோசியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா சொல்ல. ஜிம்மினுக்கு இது வந்து கரெக்ட் அப்படின்னு புரியுது. நம்ம வந்து எந்த மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணுறாரு. அவரும் சொல்கிறாரு நீ ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சரியா. அது எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, அவர் உங்களோட பையன் இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கூல்லேருந்து எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு பெருமையாக சொல்லியே நான் கேட்டு பழகிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பிரின்சிபல் இப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ கூட நான் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கஷ்டப்படல. உனக்கு என்ன பிரச்சனையோ, நீ என்ன நினச்சி வருத்தப்பட்டுன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். உன்னோட அம்மா கூட வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நான் அந்த டைமில் வந்துட்டு ஷாப் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கா, சரி அது வேண்டாம், அந்த மாதிரி
டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் தான் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் இவ்வளோ நாள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன், இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் என்ன வந்து மீட் பண்ணிங்களாப்பா, இப்போ எனக்கு வந்து அது கிளியர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்கன்னா, ஆமாப்பா எனக்கு இவ்வளோ நாள் ஒரு இது இருந்துச்சு, இப்போ எனக்கு அது கரெக்டாக கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு இல்லை எனக்கு ஒருத்தவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவாங்கன்னு பார்த்தேன்ப்பா, ஆனால் அவங்க என்கிட்ட ஃப்ரெண்டாக கூட தயாராக இல்லை. இப்போ எனக்கு புரியுது, நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள தானேப்பா நம்ம வந்துட்டு எப்போவுமே அவங்களுக்கு எது பிடிக்குமோ தானே பண்ணணும். அவங்க நம்மளை பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி தானே இருக்கணும். நம்மளை பிடிக்காதவங்க பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோட அப்பா ஸ்மைல் பண்ணிட்டு அதுதான் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் இங்கே வந்ததுனால தான் என்னோடய மைண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்னோடய பையனுக்காக நான் எப்போவுமே எங்கே வேணாலும் வருவேன் சரியா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் வந்துட்டு உங்க கூட இருப்பான் ஜிமின், அவனுக்கு என்ன பிரச்சனாலும் என்கிட்ட சொல்லுப்பா, நான் சரி பண்ணுவேன் சரியா அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் வந்து அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி உங்களை ஒரி பண்ண வச்சுட்டாங்கன்றாங்க. இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் நம்ம கூட இருப்பான் சரியா, உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி, இப்போ நீ லவ் பண்ணால் கூட அது வந்து எங்ககிட்ட சொல்லுப்பா, நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுவோம், நாங்கள் எப்போவுமே அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஜிமின் போய்ட்டு அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இப்போ அது மாதிரி எதுவும் இல்லைப்பா, இப்போ என்னோட படிப்புக்கான ஒரு டைம் தான் இது, இப்போ நான் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் நீங்கள் நினச்சிங்கல்ல நான் எந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி நான் ஆவேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான், இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நம்ம வீட்டுக்கு வரேன், நான் கூட்டிகிட்டு போவா, டிக்கெட் போடவா, நான் நீ வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருக்கியா, ஒரு 5 days இருக்கேன்றாங்க. அப்பா இல்லை பரவாயில்லன்றாங்க. இல்லை நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்துட்டு அவங்க காலேஜுக்கு வந்து பிரின்சிபல்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான், அதனால தான் இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கான், நாங்கள் ஒரு 5 days மட்டும் கூட்டிகிட்டு போவான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னமோ ஃபெலிக்ஸ் தான் ஜிமின் ரூமுக்கு வந்து வந்துருப்பாங்க ஹாஸ்டலுக்கு, ஏன்னா அவங்களோட டேஸ் காலர் அவங்க வந்து வேகமாக வராங்க, வந்துட்டு ஜிமினை பார்க்க தான் வராங்க. வந்து பார்த்தாக்கா ஜிமினோட அப்பா ஜிமினோட லக்கேஜ் வந்து பேக் பண்ணுறாங்க. அப்பா அப்படி நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க ஜிமினோட அப்பாவை. அப்போ வந்துட்டு ஃபெலிக்ஸ் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணுறாரு. எப்படிப்பா இருக்கேன்றாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருங்க நல்லா இருக்கோன்றது. இப்போ என்னப்பா என்னாச்சு, எதுக்காக திடீர்னு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னமோ ஆல்ரெடி ஜிமினுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாட்டா, அதனால் அவருக்கு தெரியுது இவங்க அப்பா வந்து எதுக்காக வந்திருக்காங்க சடனான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஜிமினி என் கூட கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து ஊருக்கு போயிடுறாரா. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் இந்த கிளாஸ் ரூமில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜிமின் மட்டும் இல்லை, ஏன்னு கேட்குறாங்க. ஜிமின் எங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சடனான்றாங்க. எல்லா ஜிமினோட அம்மா வந்து ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம்மா, அதனால ஜிமினோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் உட்காந்துருக்க பிளேஸே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ என்னும் வந்துட்டு பெருசாக கண்டுக்கவே இல்லை. இவங்க என்னும் ஃபிளிக்ஸ் இவங்களாம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. மிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஜிமின் வந்துட்டு அதிகமாக பேச மாட்டான், அதனால அவன் இல்லைன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி போர் அடிக்கும். அவன் வந்துட்டு நான் வந்துட்டு எப்போதுமே என்ன டேஸ்ட் பண்ணேன், அவன் தான் ஃபஸ்ட்டு சிரிப்பான். உங்களை எல்லோரும் டேஸ்ட் பண்ணி தான் அவனை சிரிக்கவே வைப்பேன். இப்போ பார்த்தா அவன் எல்லாமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு மிக்ஸ் சொல்ல, அப்போ வந்துட்டு இல்லைடா 1 weekல வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவங்க ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இப்போ இதே மாதிரி தான்டா போயிட்டு இருக்கு. 1 week பாஸ் ஆகிடுச்சு. ஜிமின் வந்துட்டு எப்படி வராரா, ஒரு நியூ பர்சனாக. இப்போ நான் சொல்லிடுறேன்டா, ஜிமின் எப்படி இருப்பார்னா, ஸ்டார்டிங்கில் அந்த 2 yearsமே எப்போவுமே லைப்ரரியிலே தானே மேக்ஸிமம் இருப்பார். அவர் வந்துட்டு படிச்சுட்டே இருப்பார் எனி டைமும். இவன் என்னவோ ஃபெலிக்ஸ் கூட திட்டுவாங்க, ஏன்டா எப்போவும் படிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே எப்போவுமே போயிட்டு கிளாஸ் ரூமில் போய் லைப்ரரியில் படிக்கிறது, கிரவுண்டில் யாராவது வரேன்னா கொஞ்ச நேரம் போய் பார்க்குறது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பில் இருந்திருப்பாங்க. வீக்கெண்டானால் எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க அந்த 2 yearsமே. ஜிமின்னா இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். மெக்குக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜிமின்னா. இவங்க எல்லோரும் இப்படி ரொம்ப ஹாப்பியாக ஒரு இதாக நடந்திருப்பாங்க. ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி இருக்கும். ஏன்னா ஜிமினுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அவர் ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா ஹர்ட் ஆகக்கூடாது, நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெகனைஸ் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஜிமினோட அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஜிமினோட அண்ணா வந்துட்டு ஜிமின் கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு தனியாக. ஜிமின் என்னால் வந்துட்டு அப்பா அம்மாவுடைய விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு இது போதும் தோணுது, இந்த லைஃப், இந்த அப்பாவோட பிஸ்னஸ் இது நான் பார்த்துக்கிறேன், இது போதும். ஆனால் நீ அப்படி இருக்காது, என்ன நீ வந்துட்டு அப்பா ஆசைப்படுற மாதிரி நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து இதை உருவாக்கணும் அவனோட டேலண்ட்டை வச்சு அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், நீ பண்ணுவாள் ஜிமின் அப்படின்றாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னா உங்களை அப்பாவை அம்மாவை நான் பெஸ்ட் லைஃப்க்கு வந்து கூட்டிகிட்டு போவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்கன்றாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 week இப்படி தாண்டா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் வீட்டில், எல்லாத்தையும் மறந்துட்டு. அகைன் அவர் வந்து ரிட்டன் வராரு 1 week ஆஃப்டர் தான். ஜிமின் அண்ட் என்வு தான் சாரிடா என்வு அண்ட் ஃபிளிக்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஜிமினுக்கு வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஏதாவது ஜிமின் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருந்திருப்பார். இவங்க 2 பேர் தான் போய் கூட்டிகிட்டு வராங்க. ஜிமினோட அம்மா நிறைய வந்து இவங்க 2 பேருக்காகவும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் அது என்னென்னமோ வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு அம்மா எனக்கு எவ்வளோ ஆண்டி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஃபேஸ் வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. இதை என்னமே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி எதுவுமே கேட்காம இங்கே வந்துட்டு ஹாஸ்டல் வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு நாங்கள் சரிடா நாளைக்கு வந்து காலேஜ் வந்துடுறா,
என்னன்றாங்க இன்றைக்கி சண்டே, நான் சண்டேல தாண்டி இவர் வந்திருப்பார், ரிட்டர்ன் வந்து மண்டே நாளைக்கு வந்துட்டு காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது, நம்ம வந்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஜிம்மின் என்ன பண்ணியிருப்பாருனா ஜங்குக்கு எங்கெல்லாம் இருப்பாரோ அங்கெல்லாம் போய் நின்றுட்டுருப்பாரு. எந்தெந்த ஒரு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இவங்கக்குள்ளே பேசிட்டு இருப்பாருனா இவர் போய் ஒரு பின்னாடி இருக்கு, பின்னாடி நின்றுட்டு ஒளிஞ்சு பார்த்துட்டே இருப்பார். ஜங்கு வந்து பிளே கிரவுண்டில் இருந்தால் அங்கே போய் பார்க்குறது, இதே தான் ஒரு வேலையை வச்சுருந்துருப்பாரு. இவன் அதை ஃபுல் டீட்டெயில் நம்ம சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கலாம், ஓகேங்களா? அதனால தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் நான். அவர் வந்துட்டு இதே மாதிரி தான்டா எங்கே பார்த்தாலும் அவருக்குன்னு அவர் கான்ஷியஸ் ஃபுல்லாகவே அவர் வந்து ஒரு வேர்ல்டு மாதிரி வந்து ஜங்குக்கே நினச்சிட்டு இருந்திருப்பாரு. எந்த பக்கம் போனாலும் இவன் சாப்பிட்ற இடத்துலாம் கூட ஜங்குக்குன்னு ஒரு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைப்பாரு. ஆனால் ஜங்கு வந்து ஏற்றுக்க மாட்டார். அவர் வந்துட்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுருவார். இப்போ அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜிமின் வந்து அந்த மாதிரி ஷேர்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட்டு ஜங்குக்கு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தாண்டா இருந்திருப்பார். அப்படி ஒரு மாதிரி ரொம்பவே ஏக்கமாக இப்படிலாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போது நெக்ஸ்ட் டைம் மண்டே தாண்டா ஜங்குக்கு ஜிமின் கிளாஸ்க்குள்ளே வராரு. ரொம்ப நியூவாக ஒரு மாதிரி அவர் ஒரு ஹேர் கட்லாம் கூட சேஞ்ச் பண்ணியிருப்பார் ஊருக்கு போயிருந்தப்போ. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஜிமின் சூப்பராக இருக்குது அந்த ஹேர் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அப்பா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. வாவ் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்ல எப்படி இருந்துச்சு 1 வீக் அப்படின்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார எப்படின்னா அவர்கிட்ட எப்போவுமே கிளாஸில் ஜிமினை ஜங்குக்கு பார்த்துட்டே இருப்பார். இவங்களே சம்டைம்ஸ் நோட் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஜிமின் எதுக்காக ஜங்குக்கு எப்படி பார்க்குறான் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எப்போதும் ஜங்குக்கு மட்டுமே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருப்பாரு. அதுவே ஜங்குக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பிடிக்காம போனதே ரீசன் அதுதான். ஒரு மாதிரி நான் அது வந்து பிடிக்காம இருந்திருக்கும் அவருக்கு. ஏன் இப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ எல்லாமே இப்படி ஆப்போசிட்டாக அதை அகைன்ஸ்டாக அதை மாறுதுரா. இப்போ என்ன பண்ணுறாருனா ஜிமின் வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அதாவது இவங்க கிளாஸில் வேறு ஒரு பையன் உட்காந்துருப்பான். அந்த பையன் பேர் அலெக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த பையன் வந்துட்டு அலெக்ஸ் வந்து உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் இன்னொரு பையன் உட்காந்துருப்பான். இன்றைக்கி அவன் வரல, இவன் தனியாக உட்காந்துருக்கான். ஜிமின் என்ன பண்ணுறாரு அலெக்ஸ் இங்கே உட்காந்துக்கவா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவங்களுக்கும் அந்த ஆப்போசிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பெஞ்ச் அது. இப்போ போயிட்டு அங்கே போய் நாங்கள் உட்காரவான்னு கேட்குறாங்க. ஜிமின் நீ எனக்கு உட்காருக்க ஜிமின் அப்படின்றாங்க. அவர் ரொம்ப நல்லா போய் பேசுவார். எங்கே உன் ஃப்ரெண்டு வரலையா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க அப்போ இல்லை அவன் லீவ் போட்டானாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே உட்கார நாங்கள் 2 பேர் தான் பெஞ்சில் தனி தானே உட்காந்துருப்போம், நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவன் நீ ஊருக்கு போயிருந்தியா எப்படி இருந்துச்சு, நீ 1 வீக்காக வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் ஜாலியாக பேசுகிறாரு. இப்போ இன்னும் பார்க்குறாரு எதுக்காக ஜிமின் அங்கே போய் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் வந்துட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ அங்கே போகிறேன் நான் தான் வருவேன்றாங்க. அங்கே பாரு இங்கே வந்துட்டு ஒயனெலாம் தனியாக உட்காந்துருப்பா, நீ இங்கே இரு நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை விட்டுட்டு என்ன மட்டும் அங்கே போகிறாரு. போயிட்டு ஜிமின் கேட்குறாரு எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக அவருக்கு இயர்ஸ்கிட்ட போய் கேட்க சும்மா தான் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிமின் என்னுக்கு இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாரு. ஏன்னா இவங்க எல்லாரும் நோட் பண்ணுறாங்க ஜிமின் வந்து பக்கம் திரும்பவே இல்லை. ஸ்டில் ஜங்குக்கோட ஃபேஸை கூட ஒரு பார்க்க ரெடியாக இல்லை. அவர் ஃபுல்லாக அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அவர் எல்லா நோட்டையுமே எப்படி ஸ்டார்டிங்கில் நோட்ஸை மட்டுமே எழுதுவார். கிளாஸ் வந்து டிஸ்ட்ராக்டே அவர் ஆக மாட்டார். அதே மாதிரியாக எழுதிட்டு இருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாரு இவ்வளோ நாள் இடையில நீ மாறிந்தியே அது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ அகைன் நான் உன்னை பார்த்துட்டேன், நீ பழைய ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக பக்கத்தில் உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈவன் ஃபிலிக்ஸ் கூட அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது ஏற்பாட்டுக்கு நோட்ஸை நல்லா எடுத்துகிட்டே இருக்காரு. இப்போது பிரேக் டைம் வருது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன கேட்குறாரு எங்கன்னா வெளில போகலாமான்னு கேட்குறாங்க. போகலாமா எங்கே போகலான்னு கேட்டதுக்கு நம்ம கேண்டீன் போகலாமான்னு அங்கே போகலான்றாங்க. எப்போவுமே ஜிமின் வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் வாங்கிட்டு அதை வேறு யார்கிட்டையாவது கொடுத்து ஜங்குக்கிட்ட கொடுக்க வைப்பார். அதாவது ஒயன்கிட்ட இல்லை மெக்கிட்ட இந்த மாதிரி யார்கிட்டையாவது மாற்றி கொடுக்க வைப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு எப்போவுமே அப்படி தான் பண்ணுவார் நினச்சி இவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம ஜிமின் போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு கூல்ட்ரிங்க்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம என்னவோ அவருக்கு பிடிச்சதை வாங்கிட்டாரு போகலாமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிளாஸ்க்கு தான் வராரு. எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிமின் பண்ணுறது பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரா நம்ம லஞ்ச் டைம் தாண்டா எல்லோரும் ஒரே இடத்துக்கு தான் வராங்க கேண்டீனுக்கு. எப்போவுமே டே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு இவர் சென்டரில் ஜங்கு பக்கத்தில் உட்காருவாரா. ஜங்கு பக்கத்தில் எம்டி பிளேஸ் இருந்தாலும் அங்கே இடத்துக்கு டே போய் உட்காந்துருவார். ஏன்னா ஜிமின் வந்து உட்காரக்கூடாது, ஏன்னா ஜங்குக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருனா இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஒரு பெஞ்சில் போய் உட்காடுறாரு. அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க ஜிமின் என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இங்கே உட்காந்து தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம என்னவும் அங்கே வந்துடுறாரு, ஃபிலிக்ஸும் வந்துடுறாரு, மற்றவங்களும் அங்கே உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு டேயாங் என்ன நினைக்கிறாரு பரவாயில்ல அவனே வந்துட்டு ஹர்ட்டாக கூட நினச்சிட்டு அவனே தள்ளி போகிறான் போல, அது நல்லது தான். அப்போ ஜங்குக்கு இனிமேல் ஃப்ரீயாக இருப்பான், ஜங்குக்கு எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு டேயாங் ஒரு மாதிரி நினைக்க. அப்போ மெக்குக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவன் ஏன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்குறாரு. அப்போ காய் கேட்குறாரு நீ அங்கே போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு, எதுவும் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. இப்படி தான் நான் டேஸஸ் போயிட்டே இருக்குது. இப்போது மதியம் லஞ்ச் ஆஃப்டருக்கு அப்புறம் தான் பிரேக் டைம் இருக்குமா. எப்போவுமே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இங்கே கிளாஸ் ரூமில் ஜங்குக்கு பார்ப்பாரு. அப்படி ஜங்குக்கு வெளில இருந்தாலும் ஜங்குக்கு போயிட்டு எங்கன்னா நின்று ஓரமாக நின்று சைட் அடிச்சிட்ருப்பாரு. இந்த டைம் என்ன பண்ணுறாருனா அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டு
லைப்ரரியில் உட்காந்துருக்காரு. எப்போதும் இவர் இப்படி தான் இருந்திருப்பாரு ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில். அங்கே போயிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த வருஷம் தேவையான நோட்ஸு, அப்படி என்னென்னலாம் வேணுமோ இந்த எக்ஸாமுக்கு அவருக்கு அகைன் ஒரு டாப்பாக வர்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ என்ன தான் தேடிட்டு இருக்காரு, ஜிமின் எங்கே போனான்னு சொல்லிட்டு இந்த ஜங்குக்கு எங்கே பார்த்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு இருக்கிற இடத்த கூட ஜிம்மின் காணும், எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ ஃபிலிக்ஸ்க்கு தான் ஒரு தோணுது, அவங்க ஒருவேளை லைப்ரரிக்கே அப்படின்றாங்க. அவங்க போய் பல மாதம் ஆகுது இருந்துக்க, இல்லை நீங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஜிம்மின் அங்கே தான் படிச்சுட்டு இருக்காரு. என்னுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாடா போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மின் பண்ணுற நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களும் அப்படியே உட்காந்து காப்பி பண்ணுறாங்க. ஜிம்மின் லைட்டாக நிமிந்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு, வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே ஜங்குக்கு பார்க்குறாரு, ஜிம்மின் எங்கேயுமே காணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக பெல் ரிங் ஆகுறப்போ தான் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு இப்போ பெல் ரிங் ஆகுறப்போ தான் ஜிம்மின் கரெக்டாக உள்ளே வராரு. ஜிம்மின், ஃபெலிக்ஸ், நம்ம இன்னும் 3 பேர் வராங்க. அகைன் வந்து ஜிம்மின் இன்னும் ஒரு இடத்துல போய் உட்காராங்க. நம்ம ஃபெலிக்ஸ் வந்து ஒயன் பக்கத்தில் உட்காராங்க. ஒயன் கேட்குறாங்க, ஏன் ஜிம்மின் இடம் மாதிரி உட்காந்துட்டான்னு சொல்லிட்டு. இல்லை அவனுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல உட்காரன்னு தோணுச்சாம்மா, அதனால சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு ஒயன்மே நார்மலாக விட்டுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எக்குக்கு வந்து புரியுது, சம்திங் வந்துட்டு ஜிம்மின் வந்து ஹர்ட் ஆகிருக்கான், அதனால் மட்டும்தான் அவன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தள்ளி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் விட்டுறாரு. இப்படி தான் டேஸஸ் போய்கிட்டே இருக்குது. டேஸஸ் போக போக இங்கே ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு பக்கம் போய் பார்த்துடலாம்டா, ஜங்குக்கோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஜங்குக்கு வந்துட்டு இந்த காலேஜுக்கு பிடிக்காம தானே வந்திருப்பாரு. ஜிம்மின் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஏன் ஜங்குக்கு வந்து தள்ளி போயிருப்பார்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று லவ்வில் ஃபாலோ ஆகக்கூடாதுன்றது ஒன்று. செகண்ட் வந்துட்டு ஜிம்மின் ஒரு யாருமே அவர் பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிருக்காது. நம்ம ஜிம்மின் வரும்போது மட்டும்தான் ஒரு ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகிருக்கும். அது எங்கே அவருக்கே வந்துட்டு கண்ட்ரோலே இல்லாமல் வெளில கேட்குற அளவுக்கு ரைஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்றக்காக டேயாங் வந்துட்டு இடத்துல மாற்றி மாற்றி உட்கார வச்சிருப்பாரு. ஆனால் டேயாங்கை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் யாருக்காவது பண்ணால் பிடிக்காது அப்படின்னு நினச்சி மட்டும்தான் இவர் வந்துட்டு மாற்றி உட்கார சொல்கிறாருன்னு நினச்சிட்டு தான் ஜிம்மினை வந்துட்டு ஜங்குக்கு பக்கத்தில் டேயாங் உட்காரவே விட்டுருக்க மாட்டார். இதுதான்டா ரீசன், மெயின் ரீசனே. ஜங்குக்கு ஜிம்மினை ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு. எப்படின்னா ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினை எப்படி ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு போகிறா சேம் இதே மாதிரி அவர் பார்ப்பார். ஆனால் யாருக்குமே தெரியாது. அதுவும் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான், ஸ்டார்டிங்கில் இல்லை, கொஞ்சம் டேஸ் போக போக தான் அவருமே அவர் மேலே ஃபாலோ ஆகிருப்பார். ஜிம்மின் இப்படி பார்க்குறது, ஜிம்மினை ஆசையாக ஒரு சைட் அடிக்கிறது, இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி இப்போதைக்கு எதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் வந்து இந்த மாதிரி தள்ளி உட்கார வைக்கிறது ஜங்குக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் விட்டு இருந்திருப்பார். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இதே மாதிரி நடந்திருக்கும். இப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் ரொம்ப மாறிட்டான்ல அப்படின்னு நினச்சி அவர் மனசுல நினச்சிட்டு யாருக்குமே அவர் சொல்லியிருக்க மாட்டார் அவர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா சுகா வந்துட்டு அவங்களுடைய அண்ணா இந்த கிளாஸு, அதனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பர்சனாக சரி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். ஈவன் டேயாங்க்கும் இவங்களுக்கும் என்கேஜ் ஆகிருக்குடா. அதனால் வந்துட்டு அவர் வந்து ஏதோ நம்ம டேயாங்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக டேயாங் வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லிடுவான்னு நினச்சி தான் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டார். அவர் மனசுக்குள்ளே வச்சுருப்பார். ஒவ்வொரு இடமா இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக மாறுது எல்லாமே. இப்போ ஜிம்மினை வந்துட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது மேக்ஸிமம். அவர் ஒன்று கிளாஸில் இருப்பார், இல்லைன்னா லைப்ரரி, அப்படிலாம் ஒரு ஹாஸ்டல் ரூமுக்கே போயிடுவார். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போவுமே முன்னாடி ரொம்ப நேரமாக ரெடி ஆகிட்டு வருவார். அவர் ஹாஸ்டலில் இருக்காரா, ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டுருப்பார். எதுக்குன்னா ஜங்குக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்கு இவங்க எல்லாரும் டேஸ் காலர் தான், இவங்க எல்லாரும் வீட்டிலேருந்து வருவாங்க. அப்போ வந்துட்டு ஆசையை வந்து பார்ப்பாரு. நம்ம ஃபிலிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம ஜிம்மினை கூட கூப்பிடுவார் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. ஜிம்மின் வந்து வேணான்ட்டுவார், எப்போது வீக்கெண்டில் மட்டும் போவார். அது மாதிரி இருப்பார். நம்ம ஃபிலிக்ஸ்லாம் கூட லேட்டாக தான் வருவார். இப்போ பார்த்தா ஜிம்மின் என்ன பண்ணுவார்னா எப்போதுமே வந்து பார்த்துட்ருப்பாரு இந்த மாதிரி. இப்போ அங்கேயே ஹாஸ்டல் ரெடி ஆகிட்டு உட்காந்து படிச்சுட்ருக்காரு. இவங்களாம் முன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தா ஜிம்மின் இல்லை. ஜிம்மின் என்ன வரலன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்து பக்கத்தில் தான் இருக்கும், காலேஜ் உள்ளேயே போயிட்டு பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மின் வந்துட்டு படிச்சுட்ருக்காரு, ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு படிச்சுட்ருக்காரு. அவரோட ஃபுட்டு வந்துட்டு ரூமில் தான் வெயிட் பண்ணி ஃபுட்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவர் டைனிங் டேபிளில் போய் சாப்பிட மாட்டார். இங்கே ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் ரூமில் தான் சாப்பிடுவார். அங்கே இருக்க ஃபுட்டு வந்துட்டு இப்போ இன்னும் வந்து கேட்குறாரு, என்ன நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பசிக்கல, கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டுன்றாங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிறாரு, நீ டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட, ஆனால் எனக்கு வந்து பயமாக இருக்குது, நீ வந்துட்டு நார்மலாக சேஞ்ச் ஆனியா இல்லை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுறனால சேஞ்ச் ஆகிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இங்கே வா டைம் ஆகிடுச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு எடுத்து வந்து ஃபீட் பண்ண வராரு. இல்லை இன்னும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு சரியா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இது மாதிரிலாம் நான் அவாய்ட் பண்ணேன், எனக்கு கோவம் வந்துட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஃபீட் பண்ண. அப்போ நானும் தான் ஃபீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸை வாங்கி ஃபீட் பண்ண இங்கே ஒரு பர்சன் வந்து உள்ளே வராங்க. ஏன் அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெக் தான் வந்திருக்காரு. வந்துட்டு மெக்கா அந்த ஃபுட்டை வாங்கி நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டுருங்க. பாட்டா நான்
அவன் வெக்க என்ன பண்ணுறாரு, "இங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப நாள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ இப்போலாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. முன்னெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்ப, டெஸ்க்கையே நீ மாற்றிட்ட. ஏன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பக்கத்தில் உட்காந்து கேட்க, "ஒன்றும் இல்லை மேக்கப்ன்றாங்க. இங்கே பாரு, நாங்கள் அவங்களாம் புதுசாக வந்தவங்க, நம்ம எல்லோரும் ஃப்ரெண்டாக ஆகிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் 3 பேர் தானே என்னை இம்பார்ட்டண்ட்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறாரு. "அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேக்கப்ன்ட்டு, நான் ஜஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்னு நினச்சேன், அதனால தான் அங்கே உட்காந்துருக்கேன், ஒன்றும் இல்லை சரியா?" அப்படின்ட்டு நீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு மேக்கப் ஊட்டி விட, இப்போ இவங்க 4 பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்களா, அவ்வளோ ஹாப்பியாக. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் இயரில் நம்ம இருந்தோம்னா அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக. சரி அப்படி போகலாமா கிளாஸ்க்குன்றாங்க. சரின்ட்டு இவங்க எல்லோரும் ஜிம்மினை கூட்டிகிட்டு கிளாஸ்க்கு தான் வராங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு, ஜிமின் ஒரு டைமாவது நம்மளை பார்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் பார்க்கவே இல்லை. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜிமின் முன்னாடியே என்னை பார்த்துட்டே இருப்பல்ல, இப்போ ஏன் என் மேலே கோவமா, என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆனால் ஸ்டில் ஜங்குக்கு ஜிமின் வந்து இதெல்லாம் கேட்குறதாவே இல்லை, பார்க்குறதாவும் இல்லை. அவர் ஒரு மாதிரி அப்படி அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் வேற ஒரு உலகத்தில் அவர் இருக்கார். அவங்க அப்பா சொன்னது, பிரின்சிபலுங்கிறது பேசுனது, இவங்க எல்லோரும் இப்படி ஃபீல் பண்ணது, இவர் இது இவ்வளோ நாள் இந்த மாதிரி மாறி இருந்தது, இதெல்லாம் அவருக்கே பிடிக்கல. ஒரு பர்சன் லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த பர்சன் நம்ம லவ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிடிக்கும்னா பண்ணலாம், அவங்களுக்காக என்னென்னாலும் பண்ணலாம். அந்த பர்சனை நம்மளை வெறுக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் கூட போகிறத அவங்க விரும்பாதப்போ நம்ம ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் வந்து இதை திங்க் பண்ணுறாரு. ஸ்டில் அவனை லவ் பண்ணுறேன், அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஒன்ன அளவுக்கு நான் யாரும் லவ் பண்ணதே இல்லை, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ தான். ஆனால் நீ வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணுற, நான் உன் பக்கத்தில் வர்றது வந்து உனக்கும் பிடிக்கல, உன்னோட ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன் பக்கத்தில் வரணும்? ஒரு லவ் வந்துட்டு எப்போதும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அது வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. நீ வந்து என்னை வந்துட்டு அன்கம்ஃபர்ட்டாக தானே நினைக்கிறேன், நான் எப்போவுமே என் பக்கத்தில் வரமாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு இங்கேருந்து மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜிம்மி இப்படி அவாய்ட் பண்ணுறது, பார்க்காம இருக்கிறது எல்லாமே அவரால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க சாப்பிட்ற லஞ்ச் டைம் தான்டா எல்லாருமே. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஆசையாக இருக்குது அவருக்கு வந்துட்டு நம்ம ஜிமின் பக்கத்தில் போயிட்டு ஜிமின் நம்ம பக்கத்தில் வந்து உட்காருவானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கு என்ன சொல்கிறேன், நீ எதுக்காக தனியாக போய் உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க, எதுக்கு தனித்தனியாக போகிறீங்க, வாங்க ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் ஒன்றாவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அப்போ நம்ம வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இந்த கார்னரில் உட்கார்றாரு. ஆப்போசிட்டில் ஜங்கு தான் உட்காந்துருக்காரு. அப்போ டேங்க என்ன பண்ணுறாரு, ஒரு வேளை ஜங்குக்கு பிடிக்காமல் போயிரும்னு சொல்லிட்டு இவர் மாற்ற அவருக்கு இப்போ தான் உண்மையாக கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம இப்படி பண்ணும்போது ஜிம்மிக்கு இப்படி தானே கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஃபீல் ஆகுது. நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி டேங்க மாற்ற சொன்னப்போ அவனுக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும். அப்போ கூட வெளியே காட்டவே இல்லை. அவன் நகை நம்மளுக்கு ட்ரை பண்ணால் நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் கூட பார்த்து எடுத்து கொடுப்பான். நம்ம தானே அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், நம்ம மேலே தான் நம்ம எல்லா மிஸ்டேக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. சரி அவள் அப்படி டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணே கலங்குது, அதெல்லாம் தெரியாமல் அப்படி தான் நினச்சிட்டு நானே உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட சரியாக சமாதானம் ஆயிடுறாரு. நீ கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு புரிஞ்சுப்பா, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இங்கே வந்துட்டு ஜிமின்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் விட டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு அவரோட ஃபுட்டை என்ன பண்ணி இவங்க 4 பேர் தான் ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இதை பார்க்குற காய் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் இவர் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறாருல, இவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் காய் கூட வந்துட்டு அவ்வளோவா இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா காய் வந்து இப்போ கூட மட்டும் நல்லா பேசுவார், மற்றபடி வந்து கிளாஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார். இப்போ தான் பார்க்குறாங்க இவங்க அகை 4 பேர் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறத. அவர் கொஞ்சம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சிரிச்சு பேசிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே தான்டா, யாருமே இல்லை கிளாஸில். ஜிமின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் புக்ஸை தான் ரீட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ சுத்தமாக ஒருத்தர் கூட இல்லை, ஜங்குக்கு மட்டும் தான் வந்திருக்காரு. சரி நம்ம போய் ஜிமின்கிட்ட பேசலாம், அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் ட்ரை பண்ணுறாரு, பேசலாம்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜிமின் வந்து எந்திரிச்சிடுறாரு. ஜிமின் வந்து எந்திரிச்சு போயிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் லைப்ரரிக்கு தாண்டா போகிறாரு. இங்கே காணும் வந்து ஜிமின் ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜிமின் எதுக்காக எஞ்சி போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா பெல் வந்து அடிக்குது. எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட் பர்சனாக தான் ஜிமின் வராரு. வந்துட்டு அவர் அந்த ஒரு பெஞ்ச் இருக்கலடா, அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கு நல்லா புரியுது, நம்ம வந்துட்டு வேணும்னே அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்காரன் ஜிமின் வந்து ஸ்டில் அதை கண்டுக்கிறதா இல்லை, டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் உண்டு ஒரு வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இவங்களுக்கு வந்துட்டு இப்போ செகண்ட் செமஸ்டர் நடக்குது. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம அதாவது செகண்ட் செமஸ்டர்னால் வந்து மாடல் எக்ஸாம் தான், சரிங்களா, ஒரிஜினல் கிடையாது, மாடல். அந்த மாடல் எக்ஸாம் தான் ஜிமின் ரொம்ப சின்சியராக படித்து அப்படி எழுதியிருப்பார். பார்த்தா அவர் அகைன் டாப்பில் இருக்கார். அது மாடல்லையே அவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க ப்ரொஃபஸரும் சரி, அவங்க கிளாஸ் ரூமில் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து ஜிமின் வந்துட்டு ஸ்டாண்டப் பண்ண சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்துட்டு விஷ் பண்ணுறாரு. நீ அகைன் டாப்பில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ப்ராப்ளம்லாம் ஐ திங்க் சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு ப்ரொஃபஸர் சொல்ல, அப்போ ஜிமின் வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து அகைன் ஃபர்ஸ்ட் வந்ததால் ஜிமின் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. ஜங்குக்கு வந்து கிளாப் பண்ணுறாரு. அப்போ டேங் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு கிளாஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, இவனு பண்ணுறான் போல நினச்சிட்டு விட்டுறாரு.
இப்போ எல்லாருமே நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்கடா, ஓகேவா? நான் டேங்க வந்துட்டு ஒரு மாதிரி வில்லன் மாதிரி காட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதில் ஜஸ்ட் அவர் வந்துட்டு ஜங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகேவா? டேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? நீங்கள் யாரும் ஹர்ட் ஆகிடாதீங்க. அதனால் இவங்க எல்லாருமே இப்படி தானே போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ் வந்து ரொம்ப போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னும் 1 மந்த் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, ஃபைனல் எக்ஸாமுக்கு 1 மந்த் தான் இருக்குது. இப்போ பிரின்ஸிபல் தான் கூப்பிட்றாங்க ஜிமினை வந்துட்டு. சரின்ட்டு ஜிமினுமே போகிறாரு. ஜிமின் இப்போ நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் ஐம் ஃபைன் சார் அப்படின்றாங்க. சரி உட்காருன்னு சொல்கிறாங்க. ஜிமின் போய் உட்கார்றாரு. அப்போ சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவான்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார்ன்றாங்க. இங்கே பாரு, உன்னுடைய இவ்வளோ நாள் எடுத்திருந்தது ஸ்கோரு. அப்போவே உனக்கு வந்துட்டு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துருந்துச்சு. அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவே எடுக்காமல் வந்துட்டு செலக்ட் ஆகிற ஜாப் வந்துட்டு ஃபாரினில், அதில் வந்துட்டு உனக்கு வந்துருந்துச்சு. அப்போ நான் ஏன் அதை மட்டும் சொல்லலான்னு, என்னோட மார்க் வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. நீ ஏன் டவுன் ஆனால் எனக்கு தெரியல, அது அப்படி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் அதுக்கான டைம் வந்து வந்திருக்கு. நீ அகைன் வந்துட்டு மாடல் எக்ஸாம்லேயே இந்த அளவுக்கு வின் பண்ணியிருக்க. ஏன்னா நான் எக்ஸெப்ட் பண்ணதை விட நீ ரொம்ப அதிகமாக எடுத்திருக்க. அதனால தான் இப்போ நான் அதுக்கு ஓகேவும் பண்ணிட்டேன். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எடுத்து இந்த பக்கம் தள்ளி வைக்கிறாரு. அதை ஜிமின் எடுத்து பார்க்குற ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாரிஸில் தான் ஜிமினுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்கு. அது ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் தான் கிடைச்சிருக்கு. சார் இவன் நான் வந்துட்டு ட்ரைனிங் கூட இல்லைன்றாங்க தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்கில்லை பார்க்குறாங்க. அவனுடைய மார்க் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்பவே ட்ரைனிங்லாம் தேவையில்லை சரியா. நீ அங்கே போய்ட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க உங்களை. அது மட்டும் இல்லை, நீ கொஞ்ச நாள் நல்லா ஒர்க் பண்ணனா அதுக்கப்புறம் நீயே ஓனாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இது உண்மையாக சொல்லிட்டாங்க. ஆமாம் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் உங்களோட அப்பாவுக்கு கூட இதை நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் தெரியுமா, மெயில் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களோட அப்பா வந்து ஒரு நல்ல உங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல வெல்விஷர், அதனால தான் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு உன்னுடைய நீ டிசர்வ் தான். நீ லைட்டாக கொஞ்சம் அப்செட் ஆன சரியான டைமில் நானும் உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவரும் கரெக்டாக வந்து உன்னை வந்துட்டு அந்த கொஞ்சம் வந்துட்டு உன்னை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக நீ வந்துட்டு எனக்கு வந்து இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு. நீ ஃபைனல் எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணுறேன்னு வச்சுக்கேன். நீ போயிட்டு ஜாபில் வந்துட்டு ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான். இங்கே மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட அப்பாவுக்கும் உண்மையில ஒரு ட்ரீம் இருக்குது. அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் சரியா. நீ இங்கே வரும்போது கூட ஒரு ட்ரீமோடு தான் இங்கே வந்தேன். இடையில தான் நீ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்க. அந்த ரீசன்னால தான் நானுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் போய் அவனோட அப்பா கிட்டே இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்றாங்க. தேங்க்யூ சார், நீங்கள் என்னோட வெல்விஷர், என்னோட பிரின்சிபல் மட்டும் இல்லை, நீங்கள் என்னோட வெல்விஷர், நீங்கள் என்னோட அப்பாட்ட சொன்னது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இன்னும் 1 மந்த் இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படி, அதுக்கப்புறம் ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு என்னன்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்றாங்க. இது வந்து என்னோட பிஸ்னஸையும் வச்சுக்கோ. இந்த காலேஜ்லேருந்து போகிறவங்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆவாங்க. எனக்கு வந்து நீ பிஸ்னஸ் மேன் ஆகும் நான் நம்புகிறேன். நீ அதே மாதிரி ஆகணும் சரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி பவ் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் வந்து வெளில வந்துட்டு நம்ம என்ஓ தான் தேடுறாரு. என்ஓயும் ஃபெலிக்ஸ் தான் தேடிட்டுருக்காரு. அவங்க வந்து அங்கே ரொம்ப லாங்கில் இருந்துகிட்ருக்காங்க. இவர் ஒரு குடுக்குன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு நம்ம என்ஓ மேலே ஜம்ப் ஆகுறாரு. என்ஓ பிடிச்சிட்டு என்னடா அப்படின்றாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே ஜாப் வந்துட்டு இப்போவே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. நான் வந்து இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப செம ஹாப்பி. இந்த இவ்வளோ பெரிய கம்பெனிலான்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கூட்டாக சொல்ல அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பியூன் வந்துட்டு நம்ம என்ஓ தான் கூப்பிட்றாங்க. என்ன வந்து பார்க்குறாரு. என்னன்றாங்க, சார் உங்களுக்கு பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம இருடுங்கடா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் போக சேம் இவருக்குமே அப்படி தான் வந்திருக்கு. ஏன்னா என்னுமே சூப்பராக படிப்பார். என்னுக்குமே அதே கம்பெனியில் தான் வந்திருக்கு. அப்போ என்ன வந்து காமிக்கிறாரு. இவங்க 2 பேரும் லைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி சேட் ஆயிடுறாரு. என்னாச்சு ரெண்டு திரும்பி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு மட்டும் எதுவுமே ஜாப் வந்து ஓகே ஆகலை. அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்றாங்க. இல்லைடா கண்டிப்பாக வெயிட் பண்ணேன், இன்னும் டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக ஒருத்தருக்காக தான் அந்த ஆர்டர் வந்து வரும், நீ கவலைப்படாத. எப்படி ஒரு கம்பெனிலேருந்து மினிமம் வந்து ஒரு 5 பீப்புளையாவது செலக்ட் பண்ணுவாங்க. நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேன்டீன் போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி இவங்க 2 பேரும் ஜாலியாக சாப்பிட இது எல்லாத்தையும் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டில் வந்துட்டு எதுவுமே சொல்ல. மேற்கு வந்து மட்டும் தான் வராரு. வந்துட்டு என்ன ஆச்சுடான்னு சொல்ல இவங்க இதை பற்றி சொல்ல அவர் ரொம்ப ஹாப்பி. ஒரு மாதிரி குதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி குதிக்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்ல இவங்க 4 பேருமே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்கடா. இது எல்லாத்தையுமே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜிம்மின்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியல அவரால். ஜங்கு வந்து டீப்பாக ஜெமினை வந்து லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜெமினை அவாய்ட் பண்ண அவருக்கு வந்துட்டு அவருக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது.
இப்படி தான்டா இப்போ காயோடைய பர்த்டேடா. காய்க்கு வந்து பர்த்டே வரதுனால காய் வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் ஜிமினுக்கு இதுக்கு போக வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைனா வரலன்றாங்க. இங்கே பாரு, என்னோட வீட்டில் தானே வச்சுருக்கேன். இவனே என்னோட பேரண்ட்ஸ் கூட இல்லை, அவங்களுமே வெளில தான் இருக்காங்க. இங்கே வந்து என்னோட ஹோமில் தானே வச்சுருக்கேன். எல்லாரும் வாங்கலண்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல, நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டியுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா, வாங்கலாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாரு. இங்கே பாரு, நீ நம்மளாம் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ண போகிறோன்னு தெரியல, ப்ளீஸ் எனக்காக வாங்க அப்படின்றாங்க. இப்போ இவங்களுடைய எக்ஸாம் நடக்கிறதுடா, அதாவது இவங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து இருக்குது கரெக்டாக. இந்த 2 வீக்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. இந்த டைமில் தான் இவங்க எல்லாமே இந்த பார்ட்டி வந்து வைக்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மினுமே வந்துட்டு சரி என்னலாம் கூப்பிட்றாங்களே சொல்லிட்டு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா இந்த பர்த்டே பார்ட்டி எனக்கு நைட்டு தான்டா. இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. இங்கே ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காரு. எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மின் வந்து ட்ரிங்க் பண்ணல. ஜிம்மின் ஜஸ்ட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவர் மட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சிப் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம என்ன ஃபினிக்ஸ்லாம் சரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிமினி வாங்குறாங்க. இல்லைடா நீங்கள் போய்ட்டு டான்ஸ் பண்ணுங்க, நான் வந்துட்டு இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. ஜங்குக் தான் அங்கே இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ்வோட ஒரு ஏக்கத்தோட ஜிம்மினை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு இங்கே ஜங்குக்கு பார்க்கவே இல்லைடா. அவர் வேறு பக்கம் தான் டைரக்ஷனாக திரும்பிட்டுருக்காரு. ஜங்குக்கு ஜிமினை பார்க்க அவர் நிறைய ட்ரிங்க் பண்ணுறாரு. நீ ஏன் என்னோட தள்ளி போகிற, நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் பண்ண தப்பு தான் என்னன்னு சொல்லலான்னா என்னை பேச விடு, எனக்கு ஒரு சான்ஸ் கூட, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கொஞ்சம் அழுதுகிட்டே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. காய் தான் வந்து பார்க்குறாரு, மச்சான் எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறேன்ட்டு. இங்கே பாருக்கா, நான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா, நான் இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுறேன்னு எதுவும் கேட்காத எட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு காயை தள்ளி விட. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது வரைக்கும் இப்படிலாம் பண்ணதே இல்லை, என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எட்ட போகணும்னு சொல்கிறாரு. சரி டேங்க போய் கூப்பிட்டு விட்றான்னு சொல்லிட்டு டேங்க போய் பார்த்தா டேங்க வந்துட்டாங்க. டேங்க ட்ரிங்க்லாம் பண்ணலடா. டேங்கும் சரி நம்ம மெக்கும் சரி ரொம்ப ஜஸ்ட்டு சும்மா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். மெக்குமே ட்ரிங்க் பண்ணல. இவங்க ஜங்கு கூட எப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கூட அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அப்படி விளையாடிட்டுருக்கா. இங்கே ஜங்கு வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கிட்ட தான் வராரு. ஜிமின் கிட்ட வந்துட்டு அப்படி வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட் வந்து பிடிக்கிறாரு. இவர் திரும்பி பார்க்குறாரு. ஜங்கு நீங்கள் என்ன பண்ணுறான்றாங்க. என்னை விட்டு ஏன் வந்து தள்ளி போகிற அப்படின்றாங்க. ஜிமின் என்ன நினச்சிக்கிறாரு, இவங்க வர டயாங் நினச்சி பேசுகிறேன். டயாங்க்கும் இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு யாருக்குமே தெரியாதுடா, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு ஒன் சைடு லவ் பண்ணான்றது ஜிமின் வந்துட்டு அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பார்ல, அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க யாருமே பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் சொல்லாமல் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம டயாங்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ டேங் என்ன நினைக்கிறார், நம்ம டேங்க் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருனா, ஜங்குக்கு வந்து எப்பவுமே ஜிம்மில் லவ் பண்ண தெரியக்கூடாது ஒன் சைடாக. இவனு ஏற்கனவே அவன் நிறையா ஹர்ட் பண்ணி வச்சுருக்கான். அவனை பாவம், அவன் பக்கத்துலேயே வந்தாலே இவனுக்கு வந்துட்டு தள்ளி போயிருப்பான். இதனால இவன் ஒன் சைடு லவ் பண்ணது கூட தெரிய வேணான்னு விட்டுருப்பாங்க. இவங்களுக்கும் டேங்க்கும் எங்கேஜ் ஆகிருக்குது ஜிமினுக்கு தெரியாது. இவர் வந்து டேங்குன்னு நினச்சி பேசாரு. நினச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாருனா, இங்கே பாரு நீ வந்துட்டு நான் டேங்கில் கையை விட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தட்டி விட, எனக்கு தெரியும் டேங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஜிம்மினுக்கு வந்து அதெல்லாம் பெருசாக இது பண்ணல. அவர் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாரு. இங்கே பாரு நீ எதுக்கு குடிச்சிட்டு என்கிட்ட வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு ஒரு மாதிரி. அப்போ ஜங்கு போயிட்டு ஏன் என்ன தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிமின் தான் காயை தேடுறாரு. இவன் வந்துட்டு அனுப்பி விட்றான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா காய் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே நிறைய பசங்க வந்திருக்காங்க. வந்துட்டு ஜிமின் வந்துட்டு காய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. காய் வந்து இப்போ தான் பார்க்குறாரு. என்ன ஜிமினுங்க இங்கே பாரு உன்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ ட்ரிங்க் பண்ணிருக்காரு. என்னடா உன்னோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நம்ம ஃப்ரெண்டுடான்றாங்க. இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு இவனை வந்துட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் இவன் ஏன் இப்படி வந்துட்டு மேலே சாயிறான்றாங்க. அப்படியே அவன் தெரியாமல் சாஞ்சிருப்பான்டா, அவன் நீன்னு தெரியாமல் பண்ணியிருப்பான் விட்டுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு காய் வந்து ஜங்குக்கு கையை பிடிக்க கையை வந்துட்டு ஜங்கு வந்து உதறி விட்டுறாரு. விட்டு ஜிமின் ஹேண்டை தான் வந்து பிடிக்கிறாரு. இங்கே பாரு காய் இவனை கூட்டிகிட்டு போ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி விட, டே இங்கே பாரு அவன் வந்துட்டு தள்ளி விட்றான். என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமை காமிக்கிறாரு. இந்த ரூமில் போய் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டான். அது என்னோட ரூம் தான்டா, நீ அங்கே போய்ட்டு அவன் வந்து விட்டுறேன். அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவன் வந்து வெளில கூட்டிகிட்டு போக முடியாது இப்போதைக்கு. நான் வந்துட்டு டேங்க் ஃப்ரீயானதும் டேங்க் கூப்பிட்டு நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் வீட்டுக்கு, நீ கூட்டிகிட்டு போயேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் மாரி விட்டுரு அப்படின்னு சொல்ல, நீ என்னடா இப்படி பேசுகிறேன், நம்ம எல்லாம் ஒன்றா ஃப்ரெண்டு தானடா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல காய் சொல்ல. அப்போ ஜிமினுக்கு வேறு வழியே தெரியல. இவரு ஜிமினுக்கு ஹேண்டை தான் வந்து தான் பிடிக்கிறாரு. கையை வச்சா தட்டி விட்றாரு. சரியா அவருக்குமே வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜிமினை வந்து ஜங்குக்கு வந்துட்டு அந்த ரூமில் தானே ஒரு காய் சொல்லிப்பார்ல, அந்த ரூமில் தான் விடுறாரு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த ஜங்குக்கு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு டர்ன் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஹேண்டை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு நான் டேங்கில் என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்டை எடுத்து விட்றாரு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் எதுவுமே அவர் யோசிக்கவே இல்லை. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி எடுத்து ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அவருக்கு வந்து நல்லா வந்துட்டு ஜிமின்னு தெரியுது, அதாவது ஒரு ட்ரீம்னு நினைக்கிறாரு. ஆனால் அது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இதெல்லாம்
எல்லாமே பண்ணுறாரு. அப்படி வேறு நேம் கூட அவர் சொல்லவே இல்லை. இங்கே பாரு என்ன விடு, தயவு செஞ்சு என்னை விட்டு, ஜங்குக்கு வந்து தப்பு பண்ணுற, ஜங்குக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவோட ஹேண்டை வந்துட்டு உதறி விட்டுட்டு இவனும் ஜங்குக்கு வந்து வைட்டே பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அவர் லைட்டாக வைப் பண்ணிவிட்டு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுறாரு. ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு டோரை வந்து டாக் பண்ணுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு புரிய என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு கான்ஷியஸில் இல்லை, அங்கே பாரு ட்ரிங்க் பண்ணியிருக்க, விடு விடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மினால் போராடவே முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார். ஆனால் ஃபைனலாக ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு கீழே தள்ளிட்டு அவர் அந்த இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது, உங்களுக்கு புரியும். இவர் எல்லாம் பண்ணுற ஜிம்மின் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, என்னை விட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணிட்டு எவ்வளோ கத்துறாரு. கீழே டான்ஸ் பாட்டு சாங் எல்லாம் ஓடிட்டுருக்குடா. சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. இவங்க டான்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி டம் 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 சவுண்டில் இருக்குது. யாருக்குமே கேட்கவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்பவே வந்துட்டு இவர் கத்துறாரு. ஆனால் யாருக்கும் கேட்கவே இல்லை. ஸ்டில் இவங்க வந்துட்டு ஜங்கு வந்து கான்ஷியஸ்லேயே இல்லாமல் அவரையே அறியாமல் இது எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. ஜங்கு எவ்வளோ தான் அவர் போராடுவார். ஜிம்மினை எவ்வளோ போராடி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே இல்லை. இங்கே பாரு, நான் லவ் பண்ண ஒரு பையன், நான் யார் ரொம்பவே சென்சில் லவ் பண்ணணும், அவனே இப்படி நான் ஹர்ட் பண்ணுறான். அதுவும் அவன் ட்ரிங்கில் இருக்கும்போது இவன் இதெல்லாம் யாராவது சேரப்போது எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் லைஃபே இப்படி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டியர் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து கேட்கறதால ஃபுல்லாக ஜிம்மினை பைட் பண்ணி ஃபுல்லாக வந்து இது பண்ணி வச்சுட்டாரு. அவங்களே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தா இந்த பக்கம் நம்ம என்ன தான் தேடுறாரு, ஜிம்மின் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காணுமே சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் வந்து பார்க்குறாரு. பார்த்தா காணும். இந்த பக்கம் வந்து தேடிகிட்டே இருக்காங்க, ஜிம்மினை காணும் சொல்லிட்டு. இங்கே காய் வந்து டேங் பார்த்தோம். ஜங்குக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டான்டா, அவனும் ஹேண்டிலே பண்ண முடியல. நான் தொட்டு அவனை வந்து தட்டி தட்டி வர்றான். ஆனால் நான் ஜிம்மினை போயிட்டு அவனை ரூமில் விட சொல்கிறேன், விட்டுருக்கேன்றாங்க. நீ ஜிம்மினை எதுக்கு விட அனுப்புனேன், ஜிம்மின் தான் ஜங்குக்கு பிடிக்காதே அப்படின்றாங்க. இல்லைடா, நான் என் கையை விட்டப்போ தட்டி தான் விட்டான், ஜிம்மின் கை தானே போய் பிடிச்சான்றாங்க. அவன் ட்ரிங்க்ல இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு டேங் வந்து காயை கத்தி விட்டு வராரு. இங்கே வந்து பார்த்தாக்கா ஜிம்மின் வந்துட்டு அவ்வளோ அழுதுட்டுருக்காரு. டோர் வந்து லாக் ஆகிருக்கு. இப்போ தான் வந்துட்டு ஜங்க் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இப்போ ஃபெயிண்ட் ஆகி படுத்துறாரு பக்கத்தில். நம்ம ஜிம்மின் வந்துட்டு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக தேம்பி அழுதுட்டு என்னோடய லைஃபே நீ வந்து ஸ்பாயில் பண்ணிட்டல ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுட்டு அப்படி வந்து டோரை ஓப்பன் பண்ணா இங்கே டேங் நிற்கிறாரு வாசலில். ஒன்றுமே புரியல. ஜிம்மின் வந்துட்டு அவ்வளோ அழுதுட்டுருக்காரு. இவன் ஜங்குக்கு தான் ஜிம்மினை ஃபுல்லாக பைட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் ஜங்குவோட பாடி அப்படி இருக்கா. ஆனால் இவர் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி ட்ரெஸ் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறார். இவர் எட்டி பார்க்குற ரூமை அங்கே அப்படி அவர் இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் ஜிம்மின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு டேங் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஜிம்மினை ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அப்போ தான் என்ன ஃபிலிக்ஸ் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இவன் காய் கூட வராது பின்னாடியே வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேங் எதுக்காக ஜிம்மினை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் இருக்கிற குளத்தை அப்படி பார்த்துட்டு என்னதான் ஜிம்மின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே பார்த்தா ஜங்குக்கு அந்த மாதிரி கோலத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ என் ஃப்ரெண்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம டேங் சொல்ல ஜிம்மினுக்கு அவ்வளோதான் அப்படியே ஹார்ட்டே பிரேக் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் காய்க்கெலாம் புரியுது கண்டிப்பாக அப்படி ஜிம்மின் அப்படி பர்சன் கிடையாது சொல்லிட்டு இப்போ என்ன வந்துட்டு டேங் ஒரு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்ன பேசுகிற நீ எப்படி சொல்லிட்டு ஜிம்மினால எதுவுமே பேசவே முடியல. டேங் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க டேங்னு சொல்லிட்டு அவர் டியர் ஐஸோட பேசிகிட்ருக்க. இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், அவன் உன்னை வந்து பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவான் தெரியுமா எப்போவுமே. உன்னை வந்துட்டு நீ வந்து உட்காந்தாலே இவன் அவர் ஒரு டைம் கூட ஜிம்மில் பிடிக்காது சொல்லியிருக்கவே மாட்டாரா. அவர் இடத்த மாற்றி உட்காந்து மட்டும்தான் சொல்லுவார். அவர் வந்துட்டு எதுனா அவருக்கே அறியாமல் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜிம்மின் அவர் பக்கத்தில் வந்தால் நர்வஸ் ஆகும் ஜங்குக்கு. இதுதான் ரீசனு. அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாலோ ஆகிருப்பார். அவனே பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாரான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் டேங் தான் இவனுக்கு பிடிக்கலன்ற ஒரே ரீசன் நினச்சிட்டு தள்ளி உட்கார வச்சதே அவர் தான். இப்போது பார்க்குறாரு, நீ வந்துட்டு என் ஃப்ரெண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டல, அவனுக்கு ஒன்று பிடிக்காது தெரியுமா. அவன் வந்துட்டு நீ பக்கத்தில் வந்துட்டு அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுவான். நீ அவனை போய் இப்படி பண்ணியிருக்க, அவன் இப்படி மட்டும் தெரிஞ்சால் கில்ட்டிலே இருப்பான் தெரியுமா, நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்க. என்ன வந்துட்டு ஃபெலிக்ஸ் உங்கள் பார்ட்டாங்க நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எங்கள் ஜிம்மில் அப்படி கிடையாது சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நிறுத்துறீங்களா, உங்களுக்கு தான் தெரியுங்களா இவன் எப்போவுமே என்னோட ஜங்குக்கு பார்த்துட்டே இருப்பான். கொஞ்ச நாள் தான் இவன் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். நான் வந்து இவன் சேஞ்சஸ் ஆகிட்டான்னு நினச்சிருந்தேன். நீ இப்படி ஒரு சீப்பான விஷயத்த பண்ணிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிம்மினால் பேசவே முடியல. அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. டேங்க நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, டேங்க வர இந்த மாதிரி பேசாத ப்ளீஸ், இந்த மாதிரி ஏதோ வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத என்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீ என்னோட ஜங்குக்கு மட்டும் தெரிஞ்சால் அவன் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா. அவன் கில்ட்டிலே வந்துட்டு அவன் என்ன பண்ணிப்பானே தெரியாதுடா. உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அவன் அப்படி இருப்பானா என்ன, அவனுக்கு ஒன்றுனாலே பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்ல. அவருக்கு ரொம்ப இது இன்னதான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஆனால் இவன் ஏற்கனவே இவரை ஹர்ட் பண்ணி வச்சுருக்காரு. இவரும் சேர்ந்து ஹர்ட் பண்ண காய் வந்து சொல்கிறாரு, எங்கள்
பாரு டயாங், நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, இவனை பாரு நீ அவனை பாரு நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்றாங்க. அவன் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கான், ஆனால் இவன் ட்ரிங்க் பண்ணல, இவன் நார்மலாக தானே இருக்காங்க்கா எப்படி சொல்கிறாங்க. அவங்க பாரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுங்க புரிஞ்சுக்கோ டயாங்கிட்ட. அவர் பேச விட மாட்டாரு. இவர் அடித்தது ஒரு கண்ணத்துலேயே ஒரு மாதிரி அப்படி பதிஞ்சிருக்கா அந்த பெயின். இவருக்கு ஜங்கு கூட நடந்தது எதையுமே அவரால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாரு, நீ தான் வந்துட்டு இப்படி இருந்துருட்டும் தெரிஞ்சால் அவன் வந்துட்டு தாங்கிக்கவே மாட்டான். இதை வந்துட்டு யாருமே தயவு செஞ்சு என்னோட ஜங்கு கிட்ட சொல்லிடாதீங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி ஒரு பக்கம் இழுத்து விடுறாரு. அந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி விழ போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன வந்து குடிச்சிடறாரு. ஏங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஏதாவது நீ பண்ணணும்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்னோட ஜிம்மினை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்ன பேசுகிற ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க வந்துட்டு இங்கே பாரு, எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, எனக்கு என்னோட ஜங்குக்கு தான் முக்கியம். என்னோட ஜங்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. நீ வந்துட்டு என்னோட ஜங்குக்கோட முகத்தில் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஜிம்மினுக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஃபெலிக்ஸுக்கு இவங்களும் என்ன நடக்குதுன்னே புரியல. அவ்வளோ அழறாரு. இவரை ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உடஞ்சி போயிருக்காரு. ஜிம்மின் தான் என்னும் தான் காய் என்ன சொல்கிறேன்னா என்னும் தான் செஞ்சு ஜிம்மினை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல இங்கே வந்துட்டு டேங் வந்து காயம் முறைக்க அங்கே பாரு டேங் நீ தப்பு பண்ணுறேன், இந்த கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் தான் நடந்திருக்கு எனக்கு தெரியும், நீ ஜிம்மின் அந்த மாதிரி பையனே இல்லை, ஒன் டே நீ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. ஜங்கோட பாடியில் ஒரு கீரல் எதுவுமே இல்லைடா, அவர் ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்காரு, ஜஸ்ட்டு டயர்டாகிட்டு படுத்திருக்காரு அவ்வளோதான். ஆனால் ஆப்போசிட்டாக ஜிம்மின் மட்டும் தான் இப்படி இருக்காரு. காய்க்கு புரியுது, ஃபெலிக்ஸ் என்னும் எல்லாருக்கும் புரியுது. ஆனால் ஜிம்மின் டேங்க்கு என்னன்னா இவன் வந்துட்டு அவன் ட்ரிங்கில் இருக்கான், அவனுக்கு தெரியாமல் கூட இருந்தால் இவன் தான் வந்து இப்படி பண்ணியிருக்குன்ற மட்டும்தான் இவரோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. இவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு தான் வரையில, ஹாஸ்டலுக்கு போக வேணாம், இப்போ போனால் ரொம்ப பிரச்சனையாகிடும் சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஃபெலிக்ஸோட அப்பார்ட்மெண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் ஜிம்மின் வந்துட்டு அவ்வளோ அழுறாரு, ஏதோ பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாரு. என் லைஃபுக்கு போச்சு என்னும் நான் எதுவும் பண்ணலை, நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலன்னு சொல்ல அப்போ என்னுக்கெலாம் புரியுதுட்டே நீ இதை சொல்லணுமா, எங்களுக்கு தெரியும்டா, நீ அமைதியாக இரு, நீ எதுவும் சொல்லாத சரியா, நம்ம எதுவும் இருந்தாலும் பேச சரி பண்ணிக்கலாம், என்ன நீ வந்து அழாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வா கூலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்டேபில் போய்ட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவர் வந்து அவ்வளோ அப்படியே இப்போ கிட்டத்தட்ட கை காலெலாம் அப்படியே ஸ்ரீவர் ஆகிட்டுருக்கு. அவர் லைஃப்பில் நடந்தது இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அப்பா அவருக்கு ஜாப் கிடைச்சது, அவங்க அப்பா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. என்னோடய லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிறாரு. அப்படியே வந்துட்டு தேம்பி அழுதுட்டுருக்கா. அப்படியே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விட்றாங்க. அப்படின்னா ஜங்குக்கு வந்து பைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே இதெல்லாம் வந்துட்டு ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விட்றாங்க. 2 days ஜிம்மின் வந்து காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இவர் பாடியில் எதுவும் இல்லைல்ல, இந்த மாதிரி தெரியுதுக்கு அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். நான் இங்கே அதுக்குள்ளே டேங் ட்ரெஸ்லாம் வந்துட்டு போட்டு கவர் பண்ணி நல்லாவே வச்சிடறாரு ஜங்குக்கை. இவன் ஜங்குக்கு எஞ்சதும் நீ எதுக்கு இப்படி ட்ரிங்க் பண்ணு சொல்லிட்டு டேங் ரொம்ப கத்துறாரு. அப்போ நம்ம டேங் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேப்பா ஜங்கு வந்துட்டு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன், ஏன் அப்படி பண்ண சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க அப்போது ஜங்கு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ஒரு ஞாபகம் வந்து விஷுவல் ஆகுது. யாரும் ஏதோ ஒரு பர்சன் கூட இப்படி இருந்த மாதிரி, அதுவும் வந்து அவர் வந்து ஜிம்மினை தான் இப்போ கூட இமேஜினாக பண்ணுறாரு, அது ஜிம்மினாக இருக்கும்ட்டு கூட ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இருக்காருடா. அதுக்கப்புறம் சரியே ஏதோ ட்ரீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இங்கே 2 daysக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் நடக்குது. என்னும் வந்துட்டு என்னும் சரி ஃபெலிக்ஸும் சரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஜிம்மினை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணி நீ எக்ஸாம் எழுதியே ஆகணும், இவனோட ஜாப், இது வந்துட்டு தெரியாமல் நடந்த இன்சிடென்ட் தான், இவன் ஜங்கு கூட அவன் மேலே தப்பு இல்லை, அவன் ட்ரிங்க் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் ஜங்குக்கு மேலே கோபம் இருக்குதான் இவங்களுக்கு, இந்த மாதிரி அவன் பண்ணினது ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பழியும் ஜிம்மின் மேலே வந்துருக்குறது. இந்த பக்கம் டேங் வந்துட்டு டேங் கிட்ட இவங்களோட ஹயாங்ஸ் எல்லாருக்குமே தெரியுதுடா இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு பர்சன் கூட இருந்ததை வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு இவங்க யார்கிட்டுமே வந்து டேங் வந்து சொல்லவே இல்லை. அந்த பார்ட்டிக்கு வந்து யாரோ ஒரு பர்சன் மட்டும்தான் இவங்க நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரீம் மட்டும்தான் நினச்சிருந்துருப்பாரு. இங்கே எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த 2 weeks வந்துட்டு எக்ஸாம் ஃபுல்லாகவே ஃபோக்கஸாக ஜிம்மின்மே ஃபோக்கஸ் பண்ணுறாரு எக்ஸாம் வந்துட்டு. சாரிடா. இப்போது இவரு ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிக்க இந்த பக்கம் பார்த்தா இவங்க வந்துட்டு இவங்கள ஜிம்மினுக்கான ஜாப்க்கான இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இவர் வந்து போக வேண்டிய ஒரு டைமு இன்னும் வந்துட்டு 1 day நல்ல பிஃபோர் தான். ஜிம்மினுக்கு வந்து ரொம்பவே டிஸியாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த 2 weeks அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். ஒரு மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு வாமிட் கூட பண்ணியிருப்பார். அவருக்கு ஏன்னே தெரியல. சரி நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா என்ன, நம்ம வந்துட்டு ஃபாரின் போக போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிடலாம் சொல்லிட்டு இவர் வந்துட்டு நம்ம ஜேஹூப் வந்து இங்கே தான்டா இதே யூனிவர்சிட்டியில் ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது, அங்கே தான் அவர் வந்து மெடிக்கல் காலேஜ் இது உள்ளே இருக்குது. அதனால் அவர் அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே தான் ட்ரைனிங் டாக்டராக இருக்காங்க. இப்போ இவருக்கு ஜிம்மினை நல்லாவே தெரியும். ஏன்னா இவ்வளோ ஸ்டோரி வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலடா, சரியாக ரொம்ப டைம் எடுக்கும், அதனால தான். சரி ஓகேங்களா,
நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு ஜிமின் போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்குறாரு. அங்கே வந்துட்டு பிளட் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஜிமின்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்றாங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான், அவர் அந்த வேர்ல்டே வந்து ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது, ஆமாம் சார் நீங்கள் 2 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஜிமின் அப்படியே டியர்ஸோட வெளில வராரு ஹாஸ்பிட்டலை விட்டு. இப்படி போகும்போது தான் ஜேஹோப் வந்து பார்த்துட்டு வந்து கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க ஜேஹோப் ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ட்ரீம் எல்லாமே பிளர்ராக வருதுடா. அவர் ஒரு பர்சன் கூட இருந்திருக்காரு, ஆனால் ஜிமின் அவர் கிளியராக தெரியல. ஆனால் அவர் இந்த மாதிரி ஏதோ மிஸ்பேக் வந்து பண்ணியிருக்கோம் யாருக்கிட்டையும் அவருக்கு தெரிஞ்சிட்டு அவர் வந்து ரொம்பவே அழகாரு. வீட்டில் ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காரு, ரூமை லாக் பண்ணிவிட்டு. இப்போ டேங்க் தம்பி தட்டிட்டு இருக்காரு. ஜங்குக்கு என்னாச்சு, ஜங்கு ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவருக்கு புரியல, வந்துட்டு ஏன்னா ஓப்பனே பண்ணாமல் இருக்காங்க சரின்ட்டு இவங்க எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு டேங்கிட்ட இவங்க ஹேங்கெல்லாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன்னு கேட்க, டேங்க எல்லாம் ஒன்றுமே சொல்லிடுறாரு. ஆனால் ஜிமின்ற பேரை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட அவன் இருந்துட்டான்னு சொல்ல, அந்த பர்சன் யாருன்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு வர சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜிமின் ஜங்குக்கு ரொம்பவே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சீட் பண்ணிட்டேன், நான் உனக்கு சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழறாரு. இவன் எங்கள் யாருக்குமே புரியல யாரை சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் யாரையா லவ் பண்ணியிருப்பான் போல். அப்போ வந்துட்டு அவங்க இது தெரிஞ்சால் அவன் இன்னும் கில்ட்டி ஆயிடுவான், அவன் கூட இருந்தது எனக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது சுத்தமாக சொல்லவே கூடாது யாருக்கிட்டையும் வந்துட்டு டேங் இங்கே வந்து டிசைட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு தேம்பி அழறாரு. ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துட்டு அவர் லக்கேஜில் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருப்பாரு ஃபாரின் போகிறதுக்காக. அப்போ வந்துட்டு தேம்பி அழ இங்கே வந்துட்டு ஃபெலிக்ஸும் என்னும் தான் வராங்க. ஏன்னா என்னுமே ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகிருப்பாரு. சேம் ஃபெலிக்ஸ்க்குமே வந்து அது கிடச்சிருக்கும் ஜாப், வந்து மெக்குக்கு மட்டும் அது கிடச்சிருக்காது. ஏன்னா மெக்கு வந்து இங்கே அவங்களுடைய ஓன் பிஸ்னஸே பார்க்கணுன்றதுக்காக தான். இவருமே வந்துட்டு பெருசாக ரிஸ்க் எடுத்து எக்ஸாமில் எழுதிருக்கு, அந்த இதெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார். இப்போது இங்கே வந்துட்டு இவங்க ரெடியாக இப்போ மெக்குக்கு வந்துட்டு ஏதோ சம்திங் ஜிமினுக்கு எதுவும் நடந்திருக்கு மட்டும் தெரியுது, என்னென்னு மட்டும் இவங்க யாரும் சொல்லவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெமின் வந்துட்டு தேம்பி அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நேரில் பண்ணி அழறாரு. இப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் என்னோடய உயிரை விடணுமா என்ன, இல்லை நான் செத்து போகணுமா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கில் கையை வைக்கிறாரு. இப்போ ரூம் வந்து டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா ஃபிலிக்ஸ் அண்ட் என்னமோ தான். இவங்க அப்படி அழறதை பார்த்துட்டு ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, ஜிமினோட ஹேண்டில் ஒரு பேப்பர் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. வாங்கி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு செம்ம ஷாக்கு. ஜிமின் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே டியர் ஐஸோடு உட்காந்துருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பண்ணுவேன் இப்படின்ட்டு, நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், என்னோட அப்பாவோட ட்ரீம் என்ன ஆகுது, நான் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களுமே ஆல்மோஸ்ட் லக்கேஜாக பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போது டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம என்னமோ தான் அங்கே பாரு ஜிமின் ஒன்றும் இல்லை சரியாக ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும் வரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் டாக்டரை போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்போ ஜிமின் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாரு. ஏன்டான்றாங்க, இல்லை இது தப்போ சரியா எனக்கு இது வேணும், நான் வந்துட்டு இதை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல. இப்போ இவங்களுக்கு புரியுது, இல்லைடா நாங்கள் அந்த மாதிரி பண்ண சொல்ல நம்ம வந்துட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறது யோசிக்க முடியாது. இப்போ நீ ஜாப்லாம் போகணுன்றாங்க, என்னன்னாலும் சரி இதை நான் பார்த்துக்கிறேன், இது மிஸ்டேக்காக நடந்தாலும் சரி இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டொமக்கில் ஹேண்ட் வைக்கிறாரு. அப்போ வந்துட்டு அது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், நான் அவனை தானே லவ் பண்ணேன், அவன் கூட தானே இது எல்லாமே நடந்துச்சு, அவங்க யார் என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், இது யாருக்கும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்துட்டு வேறு எங்கன்னா போட்டான்றாங்க. எங்கே போவேன்றாங்க, இல்லை நான் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவேன், நான் வேறு எங்கன்னா போகிறேன், வேறு எங்கன்னா போய் நான் ஜாப் பார்த்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன்றாங்க. லூஸ் மாதிரி வளராத, இப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து போகலாம் சரியா, அங்கே போய் எதோ தான் பேசிக்கலாம், இங்கே ஏதோ நம்ம பேச வேணாம் கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இவங்கெல்லாம் வெளில வராங்க. மெக் தான் வராரு. இவங்க 3 பேர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னை விட்டுட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லைடா கொஞ்ச நாள் போகட்டு, நீ வேணால் ஜாப் ட்ரை பண்ணி வான்றாங்க. அப்போ இங்கே அவனோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ், உன்னோட அப்பா அம்மா பேசுனது யாரா பாப்பா புரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஜிமினா இவங்க மெக்க கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க 3 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்கடா. கிளம்பிட்டு ஏர்போர்ட் தான் வந்து வராங்க. மெக்கு ரொம்ப டியர் ஐஸோடு வந்துட்டு இங்கே வந்துட்டு அனுப்புகிறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க, நான் சீக்கிரமே வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை என்கிட்ட எதையோ மறைச்சிட்டு போகிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மெக்கு என்னுக்கும் எதுவுமே சொல்ல முடியாமல் ஒன்றும் ஃபீல் பண்ணாது சரியா, கண்டிப்பாக ஒன் டே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் நீ நினைக்காதரா அப்படின்னு மட்டும் ஜஸ்ட்டு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு இவங்க வந்து 3 பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. ஜிம்மினோட லக்கேஜை கூட அவங்க எதுவும் தூக்க விடலை. ஏன்னா ஜிம்மின் ஆல்மோஸ்ட் வீக்காக இருக்காரு. அதனால் ஜிம்மினோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இவங்க எப்படி தானே பேரிஸ் வராங்க. இங்கே பேரிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிமின் வந்து ஒர்க் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்டமக் வந்துட்டு பெருசாக அப்போவே வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒர்க் வந்து ரொம்ப சின்சியராக நல்லா பண்ணுவார். அதை பார்த்துட்டு அவங்களும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஜிமினுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்துட்டு அவங்களால வந்துட்டு இப்போது அவங்க அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதோட சரி லீகலாக பண்ணலை. அதனால தான் வந்துட்டு அவர் வந்து அங்கே இருக்கார். இவர் வந்து இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால
இங்கே வந்து தனியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் இப்போ கேஷுவல் நார்மல் தானே, அவங்க ஆஃபீஸில் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பேபி பிறக்கும்போது மட்டும் கொஞ்சம் டேஸ் லீவ் எடுத்துக்கோங்க ஜிமின், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அங்கே. அப்படி தான்டா அந்த பேபி வந்துட்டு இவங்க என்னும் சரி ஜிமின் ஃபெலிக்ஸும் சரி ஜிமினை அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் பிறந்தது எல்லாமே இப்படி தான் நடந்திருக்கும். இந்த ஜிமின் இங்கே போனதுக்கப்புறம் தான் இங்கே நடக்கிறத காமிக்கலாம்டா. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு நான் சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. டெய்லி அந்த ரூம் விட்டு ஓப்பனே வந்துட்டு வெளில வர மாட்டாரு. நான் உன்னை சீட் பண்ணிட்டேன், உனக்கு நான் சீட் பண்ணிட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ற பேரை கேட்டதும் டேங்கு ஒரு ஷாக் ஆகுது. இவன் ஜிமின் சீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான், அவன் தெரிஞ்சிட்டேன்னா அது ஜிமின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஜங்கு டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க கேட்குறாங்க எதுக்காகன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க வந்து ஜிமின் பேரை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பேரை சொன்னேன்றான்றது கேட்க இப்போ வந்துட்டு டேங்கு ஒரு மாதிரி முழிக்க, இங்கே பாரு நம்பிச்சு வந்துட்டு இங்கே பாரு நீ சம்திங் ஏதோ மறைக்கிறேன்னு தெரியுது, மறைத உண்மையை சொல்லு என்ன அப்படின்னு கேட்க. அப்போ டேங்கு வந்து உண்மையை சொல்லிடாது ஜிமின் தான் அப்படின்னு சொல்ல. ஜிமின் ஆனதுக்கும் ஆமாம் அது ஜிமின் தான், ஜிமின் கூட தான் இவன் இப்படி இருந்தான்னு சொல்ல. அது ஏன்டா முன்னாடி சொல்லலை அப்படின்றாங்க. இப்போ ஜேகப் தான் வீட்டுக்கு வராரு, இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியில் தான் இருக்காங்க. அப்போ ஜேகப் வராரு, ஜேகப் வந்துட்டு பார்க்குறாரு என்னாச்சுன்னு கேட்க. இந்த மாதிரி வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு இருந்தாலும் அது வந்து ஜிமின் தான் சொல்ல. ஜிமின் கூடியா அப்படின்றாங்க. ஆமாம். அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜேகப் ஞாபகம் வருது, ஜிமினோட ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்துட்டு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ நம்ம சொன்னால் இது வேறு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு அவர் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி சொல்லாட்டாங்க. ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் ஹெட்டில் அவரே அடிச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க நீ ஜிம்மினை லவ் பண்ணுறியான்னு கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜங்குடைய கணத்தில் ஸ்லாப் ஒரு பயங்கர ஸ்லாப் விழுது, வேறு யாரும் இல்லை, அது நம்ம வந்துட்டு யூங்கி தான் வந்துட்டு நீ எதுக்கு அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை அப்படின்னு கேட்க. இவ்வளோ நாள் எதுக்காக சொல்ல போகிறேன்னு கேட்க. இல்லை அவன் வந்துட்டு என்ன ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணா, எனக்கு தெரியும் அவன் என்ன லவ் பண்ணது அப்படின்னு சொல்ல. அப்போ இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க என்னன்றிருக்கா. ஆமாம் அவன் என்னை பார்க்கும்போது எனக்கு தெரியும் அவன் என்னை லவ் பண்ணுறேன், என்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு. நான் எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, போக போதான் எனக்கு அவன் மேலே அந்த ஃபீலிங்ஸே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானுமே அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனே, என்னையே அறியாமல் நான் ஃபாலோ ஆனேன். சரி எவ்வளோ டைம் வந்துட்டு அவனை பேசணும்னு ட்ரை பண்ணேன், அவன் தான் வந்துட்டு என்னை போட்டு விலகி போயிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி நான் எவ்வளோ பேசி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். அன்றைக்கி கூட நான் ஜிம்மின் நினச்சி தான் அப்படி சொல்ல வர. அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு அமைதியாக எதுவும் சொல்லவே இல்லை. அப்போது டேங்கு வந்துட்டு அவர் தலை அடிச்சுக்கிறாரு, ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டேங்கு வந்து கேட்குறாங்க என்னன்னு கேட்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஜிம்மின்னு அன்றைக்கே சொல்லியிருந்தா இவன் ஜங்குக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாள், இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஏன்னா பயப்படுறாரு யூங்கியில் வேறு எதனா யாராவது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகப் வந்து புரியுது சம்திங் ஏதோ ரொம்ப பெருசாக நடந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இங்கே ஜிமின் இப்போ எங்கே இருக்கான் போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து காய்க்கு தான் ஃபோன் பண்ணுறாரு டேங் வந்துட்டு. காய் ஜிமின் என்னெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு கேட்க. அவங்க எங்கடா இங்கே இருக்காங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்போ ஃபாரின் போயிட்டாங்கன்றாங்க. இவங்க எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க கூட இவங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. வந்துட்டு இவங்க ஜாப் கிடச்சிருக்குன்னு சொன்னது கூட அவ்வளோதான் தெரிஞ்சுக்கும், அதனால் எந்த கண்ட்ரின்றதை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்ட்டுக்கு ஆமாம் அவங்க 3 பேருமே போயிட்டாங்க, மெக்கு மட்டும் தான் இருக்கான்னு சொல்ல. இவன் மெக்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. மெக்கு இந்த மாதிரி ஜெய்மன் எங்கன்னு கேட்க. அப்போ வந்துட்டு மெக்குக்கு வந்துட்டு கேட்குறாரு நீ எதுக்கு சடனாக அப்படி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லு மெக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. இவங்க வந்துட்டு இல்லை அவங்களாம் ஃபாரின் போயிட்டாங்க, எனக்கு எந்த கண்ட்ரின்னு தெரியுமான்னு கேட்க. இவர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்ன அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு. எதுக்கு கேட்குறேன்னு கேட்க. இல்லை ரொம்ப அர்ஜென்ட் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு வந்து கால் கட் பண்ணிடுறாரு. கால் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக என்வுக்கு தான் கால் பண்ணுறாரு, ஏன்னா இவங்களாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டாங்கல்ல. அவங்க கால் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு கேட்குறாரு என்வு இப்போ என்கிட்ட மறைக்காமல் சொல்லு, ஜிம்மினுக்கும் நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலிக்கு என்ன சம்மந்தம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. அவர் வந்துட்டு இப்போ எதுக்கு உனக்கு அதுன்றாங்க. இங்கே பாரு அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாம் எங்கே எந்த கண்ட்ரி இருக்குன்னு கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. அப்போ தான் ஜங்குக்கிட்ட மெக்குக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்க. ஆமாம் அவன் நம்ம ஜிம்மில் பார்த்து அப்படி சொன்னான்னு கேட்க. ஆமாம் அப்படி தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்ல. மெக்குக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ என்னதான் முடிவு பண்ணியிருக்கேன், இங்கே பாரு நாங்கள் ஜிம்மில் இங்கே பார்த்துக்குறோன்னு கவலைப்படாது சரியா, இங்கே நாங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணிப்போம், நாங்கள் அங்கே பார்த்துக்குவோம். இப்போ நாங்கள் வரேன்றாங்க. இல்லை வேண்டாம் நீ ஆண்டி எங்களை பார்த்துக்கோ, அங்கே நீ அங்கே பிஸ்னஸ் வந்து பாரு, ஒரு சரியான டைம் வரும்போது நீங்கள் வரலாம் சரியாக இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, நாங்கள் அப்புறமா உன்ட்ட ஜிம்மில் உன்ட்ட பேச வைக்கிறோம், ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி அவனுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக மெக்கு வந்துட்டு இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லாமல் போனீங்க, எனக்கு உன்னால் தாங்கிக்க முடியாது எனக்கு தெரியும், அதனால தான் நீங்கள் எல்லாரோட விட ஜிம்மின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் எனக்கு தெரியும், அதனால தான் சரியா நீ இப்போதைக்கு எதுவும் ஃபீல் பண்ணாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம அக்கா வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நம்ம என்னமோ தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காட்டா. நான் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி ஜிம்மின் இல்லாமல் எங்கேயுமே நான் வந்துட்டு யார் கூடயும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். யாரையும் வந்துட்டு லைஃப்பில் வந்து என்னால் யோசிக்க முடியாது ஜிம்மின் இடத்த வந்துட்டுன்னு சொல்ல. இப்போ ஜங்குக்கு டேங்க் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வர வழி இல்லாமல் நீ இருந்தது ஜிம்மின் கூட தான் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு வந்து செம ஷாக்கு. நீ என்ன சொல்கிறேன்றாங்க. ஆமாம் நீ இருந்தது வந்துட்டு நம்ம ஜிம்மின் கூட தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஜங்குக்கு மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் ரூமில் அங்கே நடந்து சொல்லிடுறாரு. நான் இந்த மாதிரி ஜிம்மின் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல. டேங்க் வந்து ஜங்கு வந்து டேங்கை அடிக்க கையை ஓங்கிடுறாரு. அப்போ அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை வந்துட்டு நீ என்னோட பெஸ்ட் சோல்மேட் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இது வரைக்கும் இப்படி தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் எனக்கு அப்படி நடந்தால் கூட இப்படி தான் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து டயங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏன்டா அப்படி பேசுனேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நீ ஏன்டா என்கிட்ட சொல்லலை எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காமல் சொல்லலை இது ஏன்டா என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை அவங்ககிட்ட என்ன சொல்லலை அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அவன் தான் என்கிட்ட வந்துட்டு பேச என்னை வந்து விடவே இல்லைடான்றாங்க. நீ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அவனை வந்துட்டு தள்ளி விட்டு போனேன். நான் அதனால தான் உனக்கு பிடிக்கலன்னு நினச்சதுனால நான் அவனை விட்டு உன்கிட்ட வரக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ எல்லாமே வந்துட்டு என் மேலே தான் வருது. இல்லை நான் தானே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன் லைஃபே நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல அப்படின்ட்டு டேங்க் ரொம்ப கில்ட்டியாக அழறாரு. இது வந்துட்டு ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை உன் மேலே தப்பு இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது என் ஜிமின் என்கிட்ட என்னைக்கு இருந்தாலும் வருவான்ட்டு. ஆனால் வருவான்னு எப்படி சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அவன் வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எவ்வளோ நாளாக தான் வெயிட் பண்ணுவேன். ஜிமினை தவிர வேறு யாரையும் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது லைஃப் பார்ட்னரை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இயர்ஸும் இப்படி தானே வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எவ்வளவோ டைம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிமின்கிட்ட எப்படியாவது பேசலாம் மெக்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க எவ்வளவோ நம்ம மெக்கிட்ட கேட்டு எப்படியாவது இவங்களை வந்துட்டு ஜிம்மில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டில் அவங்க வந்துட்டு அப்போ இவங்க நினச்சிட்டாங்க ஜிம்மினே வந்துட்டு ஒரு லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருமே வந்து விட்டுறாங்க. நிறைய இடத்துல தேடி பார்த்துருப்பாங்க நிறைய கண்ட்ரிலலாம் விசாரிச்சிருப்பாங்க எங்கேயுமே தெரிஞ்சிருக்காது. அப்போ தான் அங்கே நம்ம ஜிம்மினுக்கு வந்துட்டு பேபி பிறக்கிற வரைக்கும் ஒரு ஒர்க் தானே பண்ணியிருப்பாரு. பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு 50-50 ஷேர் மாதிரி பண்ணிக்கலாமா நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னராக எங்க கூட ஆகுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மின் வந்துட்டு எங்களோட நேம் வந்து நாங்கள் தனித்தனியாக வந்து வச்சுக்கணும் அது ஓகேவா உங்களுக்குன்றாங்க. எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேருமே பார்ட்னராக மாறிடுவாங்க அந்த கம்பெனிக்கு. இப்போ வந்துட்டு பார்க் அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு ஜிம்மினுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். இப்போ என்னுக்கும் அப்படி தான் ஃபெலிக்ஸுக்கும் அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே வந்துட்டு இவங்க ரொம்ப அதிகமாக ரன் பண்ணி அவங்க அந்த கம்பெனி வந்து இவங்க விலைக்கு வாங்குறாங்க. அவங்க வந்து வேறு ஒன்று நாங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இது நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்ககிட்டே வந்து கொடுக்குறோம் ஒரு நல்ல கம்பெனி உங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. இப்படி தான்டா நம்ம ஜிம்மினுக்கு பேபி வந்து இந்த மாதிரி பிறந்தது இதெல்லாம் எதுவுமே ஜிம்மினோட பேரண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன வரவே மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அடாப்டர் சைல்டுன்னு சொல்லிட்டு முன்ன வந்து சொல்லியிருப்பாங்க. ஜிமின் சொல்லியிருக்க மாட்டார் என்னமோ ஃபெலிக்ஸ்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி ஜிமினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேபியாக அதனால் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இப்படி சொல்ல முடியாது என்ன நினைப்பாங்க தன்னோட ஃப்ரெண்டை பற்றி எப்படி சொல்லிட்டு ஏன்னா அப்பா இல்லை யாருன்னு கேட்டே என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி தாண்டே இவங்க ஸ்டோரி இவங்க எல்லாத்தையும் வந்து ஜிமின் வந்து நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு இவர் நினச்சி பார்க்கும்போதே இவருக்கு எல்லாமே புரியுது. இவங்க வெளில அந்த ஸ்டோரி இங்கே நடந்தது எல்லாத்தையும் இப்போ என்னமோ இவங்களாம் இருக்காங்கடா அவங்க வந்து முன்ன எப்படி பிறந்தான் எப்படி வளர்ந்தான்றதை அவங்க அங்கே சொல்லி முடிக்கிறாங்க அந்த ஸ்டோரியை. இப்போது ஜங்குக் தான் ஜிமின்கிட்ட வந்துட்டு அவரோட நீல் டவுன் பண்ணி தயவு செஞ்சு மன்னிச்சிரு ஜிமின் அப்போ கூட நீ நினச்சி தாண்டா நான் இருந்தேன் என்ன மன்னிச்சிட்டு ப்ளீஸ் இங்கே பாரு என்னால் நீ இல்லாமல் வாழவே முடியாதுடா ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சிக்கா அப்படின்றாங்க. முன்ன என்னோடய பையனை எனக்கு தெரியும் எனக்கு முன்ன விட உணவு மேலே தானே அதிக பாசம் அதிக லவ் இருக்குது நீ தானே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் பண்ணது சரி தப்பு தான் சரியா உனக்கு தெரியும்ல நான் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து காலேஜுக்கு பிடிக்காம இருந்துச்சு திடீர்னு அந்த காலேஜுக்கு வந்துட்டு லவ் அப்படிலாம் இருந்தால் நீயே சொல்ல உன ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு அப்போல்லாம் பார்த்தா உனக்கு வந்து பிடிச்சிருக்குமா என்ன சொல்லி கேட்க. இப்போ வந்துட்டு ஜிம்மினு கேட்குறாம உனக்கு இப்போ என்ன இப்போ உனக்கு பார்த்தா என்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு வந்துட்டு அப்படி எப்போவுமே நம்ம பார்த்ததில்ல அந்த மாதிரி நீ என் பக்கத்தில் வரும்போது ஹார்ட் பீட்டு ரொம்ப ரைஸ் ஆகுமா அதை பார்த்து தான் நான் வந்து தள்ளி போனேன் மற்றபடி நான் வேறு மாதிரி நினைக்கவே இல்லை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போய்ட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்க ஜிம்மினுக்கு வந்து என்ன பண்ணுறது புரியல. அவர் வந்துட்டு முன்ன வந்து யோசிச்சு பார்க்குறாரு முன்னுக்கு ஒரு அப்பா வேணும்னா நம்ம ஸ்டில் முன்னுக்கு ஒரு அப்பான்ற வேர்டு கூட சொல்லாமல் வளர்த்துருப்பாரு. ஏன்னா முன்ன எங்கே ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இவன் மின் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிறான்னா அவன் வந்துட்டு சிங்கிள் சைல்டு வந்து படிப்பாங்கல்ல அந்த ஸ்கூலில் தான் அதாவது மேக்ஸிமம் ஃபாரின்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்
ஸ்கூல் இருக்கும். ஏன்னா மற்ற பசங்க வந்து புள்ளி பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி ஸ்கூல் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. அப்படி ஒரு ஸ்கூலில் தான் இவங்களை ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா அவங்கள பற்றி மட்டும்தான் அவங்க பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. உன்னோட அப்பா எங்கே, உன்னோட அப்பா எங்கே, யார் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்கூலில் தான் முன்ன வந்து படிக்க வச்சுருப்பாங்க. அதனால தான் மின்னுக்கு அப்பான்ற ஒரு வார்டே வந்து தெரியாமல் வளர்த்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு கேட்குறாரு, மின்னுக்கு நான் அந்த அப்பான்னு ஒரு டைம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீயே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிம்மினுக்குமே வந்து புரியுது, இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழுறது. இப்போ நம்ம அங்கே கஷ்டப்பட்டோம்னா இவனும் இப்படி கஷ்டப்பட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, மின்னோட பையன் தான் என்னோடய பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினை அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி ஜிமின், சாரி, நீ இவ்வளோ சஃபர் ஆகிறதுக்கு நான் தானே ரீசன், சாரிடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழ. சரி ஓகே, நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடறேன். ஏன்னா இந்த இத்தனை 5 இயர்ஸாக நீயுமே வந்துட்டு பனிஷ்மெண்ட்டு தான், நீயுமே வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் எனக்கு நீ ஒன்று பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, இப்போ நான் இதில் கேட்குறேன்னு நீ வந்து என்னை செல்ஃபிஷாக நினைக்காத, ஆனால் நான் கேட்குறது எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீ என் கூட இருக்குன்னு நினைக்கிறியா, என் கூட மீன் கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆமான்றாங்க. அப்படியா, நீ எங்கள் கூட தான் பாரிஸ் வரணும், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படி சொல்ல, ஏன் ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க எனக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருக்குது. ஈவன் என்னோடய பேரண்ட்ஸ் கூட ஸ்டில் வந்து தெரியாது. நான் அவங்க வந்துட்டு முன்ன வந்துட்டு ஒவ்வொரு டைமும் என்னக்கிட்டையும் நம்ம ஃபிலிக்ஸ் கிட்டையும் விட்டுட்டு தான் போவேன். அப்போ அவன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் முன்ன ஏதோ தப்பாக பேசிடுவாங்களோ, இல்லை யாராவது முன்ன ஹர்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரே ரீசனுக்காக மட்டுமே நான் வந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நான் வந்துட்டு ஒரு சிங்கிளாகவே போயிட்டு அவங்களோட பையனை மட்டும் அவங்கள போய் பார்த்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு இங்கே கொரியா வந்து எனக்கு ரொம்ப பேட் மெமரிஸ் வந்து கொடுத்துச்சு, சரியா. அதனால் நான் இங்கே எப்போ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறனோ அது வரைக்கும் இங்கே என்னால் இருக்க முடியாது. நீ இப்போ எங்கள் கூட அங்கே கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட ஹஸ்பண்டாக தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜிமினோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே கொரியாவில் இருக்காங்க தான் என்னவும் நம்ம ஃபிலிக்ஸும் சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால பிரிஞ்சிருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, சரின்ட்டு இங்கே வெளில வராங்க 2 பேருமே வந்துச்சு. ஸ்டில் இவங்க 2 பேரும் ஐ லவ் யூ வேர்டு கூட சொல்லிக்கல. 2 பேரும் எழுந்துச்சு வெளில வரேன். இங்கே வந்துட்டு பார்க்குறாங்க எல்லாருமே, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இப்போது எங்கள் முன்னாடி வந்துட்டு ஜிம்மினுக்கு பருவனு உனக்கு ஏதாவது பனிஷ் பண்ண என்ன பனிஷ் பண்ணு, அதனால் நீ ஜங்குக்கு மட்டும் பனிஷ் பண்ணாதான்னு சொல்ல. அப்போ ஜிம்மின் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அப்போது ஜங்குக்கு தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹேங்க்கு பாருங்கள், என்னோடய லைஃப் வந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எல்லாருமே பார்த்து என்னை பார்த்து கஷ்டப்படுறீங்க, அது வந்து அதுவே இது வரைக்கும் அதெல்லாம் போதும், இனிமேல் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எதுக்கும் புரியல யாருக்கும். என்னடா சொல்கிறேன்னு கேட்க, இல்லை நான் ஜிம்மினை மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ஜிம்மினுக்கு வந்துட்டு எங்கே இருக்க ஆசைப்படுறோன்னா அங்கே போகிறேன்றாங்க. இவங்களுக்கு எதுவும் புரியல. ஆனால் நம்ம அப்பா அம்மாலாம் என்னடா சொல்லுவாங்க, நீ என்னடா பேசுகிற, நீ எங்கள் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் உங்கள் கூட தான் இவ்வளோ நாள் இருந்தேன், என்னால் நீங்களே நிறைய சஃபர் ஆகிட்டீங்க, ப்ளீஸ் வந்துட்டு எனக்கான ஒரு லைஃப் வந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வந்து லீட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, என்னோடய ஜிம்மினி, என்னோடய பையன் அப்படின்ட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், நான் வந்துட்டு வேறு இடத்துக்கு மூவ் ஆன் ஆக போகிறேன்னு சொல்ல. இப்போ இவங்களுக்குலாம் புரியுது, ஃபிலிக்ஸ்க்கும் என்னுக்கும் கண்டிப்பாக ஜிம்மினில் இதை கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேர் பார்க்குறாங்க ஜிம்மினை, இது நீ தான் பண்ணி அப்படின்ற மாதிரி. அப்போ அவனும் லைட்டாக ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ண. இப்போ மின் வந்துட்டு ஜிம்மினை பார்த்ததும் ஜின் என்னை இறக்கி விட்டு நான் என்னோட டேடா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு ஜின்னுமே இறக்கி விட்றாரு. இங்கே ஓடி வந்துட்டு, டேடா நீங்கள் எங்களால் இங்கே இருந்தீங்க அந்த ஆமாம் மின் அப்படி சொல்ல, ஆனால் நீங்கள் வெளில போயிருக்கீங்க உங்களா சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்படியா, நீ என்னை தேடக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மின்கிட்ட மின் வந்துட்டு நீ டெவலப் பண்ணி, மின் உனக்கு இது வரைக்கும் நான் மட்டும் ஒன்று சொல்லலை, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கவான்றாங்க. என்ன கிஃப்டாடா அப்படின்றாங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜங்கோட ஹேண்டை வந்து பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக இருக்கிறாரு. அவருமே மின்னுக்கு ஈக்குவலாக நீல் டவுன் பண்ணுறாரு. இங்கே பாரு, இவர் பேர் வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே, அவர் தான் சொன்னாரே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உன்னுடைய அப்பா அப்படின்றாங்க. அப்பா அப்படின்னா இவர் உன்னுடைய அப்பா, நான் உன்னோட டேடானா என்னோட அப்பா சரியான்றாங்க. அப்போ மின்னுக்கு ஒன்று புரியல. அப்போ இங்கே பாரு, இவர் தான் உனக்கு அப்பா, எப்போவுமே 2 பேர் இருப்பாங்க சரியா, இப்போ கிராண்ட்ஃபாலாம் இருக்காங்களா அந்த மாதிரி இவர் வந்து எனக்கானவர் சரியா, இவர் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல. மின்னுக்கு அவ்வளோ எதுவும் புரியல. ஆனால் வந்துட்டு இவர் நம்மளுக்கு கூட உள்ளவர் அப்படின்னு கூட தெரியுது. அப்பான்னு இவர் கூப்பிடுன்னு சொல்ல, நம்ம மின்னும் போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவருக்கு அவ்வளோ டியர்ஸு. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி மின்ன டைட்டாக ஹக் பண்ணிட்டு தேம்பி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வேர்டை கேட்கறதுக்கு வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் இப்படி ஒரு பையன் இருக்கான்னு தெரியாமல் இருந்தது, இவங்களாம் 2 பேரும் இப்படி சஃபராக காரணமாக இருந்தது, எல்லாத்தையும் நினச்சி அப்படி அழறாரு. இவங்க எல்லாருமே அழறாங்க ஜங்கு இப்படி அழறதை பார்த்துட்டு. அப்போ வந்துட்டு ஜங்கு எவ்வளோ ஒரு கோல்டான பர்சனாக தான், இப்போ பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா மெக் வந்துட்டு அந்த பொண்ணை அவங்க வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்கே தான் வந்துருப்பாரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு.
இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் வந்து ஜங்கு கூட இப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ நம்ம வந்துட்டு என்முன்ட்டு ஃபிலிக்ஸ்க்கும் சரி நம்ம ஜிமின் ஜங்குக்கும் சரி மேரேஜ் பண்ணலான்றாங்க. அப்போ என்ன சொல்கிறான், நான் வந்துட்டு மெக்கோ அங்கிளோட வெட்டிங்கை கூட பார்க்கல, இப்போ நான் வந்துட்டு உங்களோட வெட்டிங்கை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்ல, இங்கே பாருடா உன்னோட அப்பாவுக்கும் டாடாக்கும் வெட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல, டாடா உங்களுக்கு வெட்டிங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்ல, ஆனால் ஸ்டில் ஜிமின் வந்துட்டு இவங்க யார்கிட்டையும் மற்றவங்ககிட்ட பேசவே இல்லை. அவர் வந்து ஒரு மாதிரி இன்னுமே சேடாக தான் இருக்கார். இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்கடா. நெக்ஸ்ட் டே தான் அங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வராங்க. இவங்க எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிடுறாங்க. அவங்க வந்து குக்மீனை பார்த்துட்டு அவங்க விடவே இல்லை. அவங்க அப்படி தூக்கிக்கிறாங்க. இல்லை நாங்கள் எங்கள் கூட வச்சு போனாங்க தரக்கூட மாட்டோன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. இல்லைம்மா இது அவங்களுக்கு சொந்தமானது. ஜெமீன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். அவனுக்கு வந்து அவங்க கூட இருக்கட்டும், நம்ம வந்து பார்க்கலாம். அவன் கொஞ்ச நாள் அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே வர்றதுக்கு. அவன் கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவான். அப்போ நம்ம அவங்க கூட நம்ம வந்து விளையாடலாம். இப்போ அவங்க போட்டுன்றாங்க. இவங்களோட ஃபைனலாக இவங்களோட மேரேஜுமே முடிஞ்சிருத்துறா. ரொம்ப ஃபைனலாக அவங்க மேரேஜுமே முடிச்சுட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாரா ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்துட்டு மின்ன வந்து ஹேண்டில் தூக்கிக்கிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல, மின்னுக்கு வந்து இந்த ஐ லவ் யூன்ற வேர்ட்லாம் நல்லா தெரியும்டா. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவார். இவனை ஃபெலிக்ஸ் இவங்கலாம் கூட சொல்லிப்பாங்களா, அதனால் வந்துட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு நம்ம மின்னும் சொல்ல, ஜங்குக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு மின்ன வந்து அவர் தூக்கிக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் இனிமேல் எங்கே கூட தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்ல கேட்க, ஆமான்றாங்க போது அவர் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு நீங்கள் இனிமேல் ஸ்கூலுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறீங்களான்றாங்க. அப்போ என்ன வந்துட்டு அப்போ நானும் அப்படின்றாங்க. நீ வந்துட்டு இவ்வளோ நாளில் கூட்டிகிட்டு போனால இனிமேல் இவங்க கூட்டிகிட்டு போடுவேன் அப்பா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ அண்ட் ஃபிலிக்ஸுமே மேரேஜ் முடிஞ்சிருக்குடா. இவங்க 5 பேர் தான் இப்போ வந்துட்டு பாரிஸ்க்கு வந்து போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது இங்கே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ இவங்க எல்லாரும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறது நிற்கிறாங்க. டேங்கோட ஹேண்டை தான் ஜிமின் வந்து பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீ நினைக்கிறல, நீ என்ன நினைக்கிற, இப்போ நான் வந்துட்டு உங்கள் கூட யார் கூடயும் இருக்க பிடிக்காம தான் நான் ஜங்குக்கு உங்ககிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்படி நினைக்காது சரியா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு மேலே கோவம் கூட இல்லை அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க, ஆமாம் இவன் உன் இடத்துல அப்படி நான் இருந்தால் கூட நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீ வந்துட்டு ஜங்குக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்போ வந்து ஜங்குக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி நாள் ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் பேசியிருப்பாரா, இவங்க சைல்ட்ஹுட் வந்து நடந்தது. ஜங்குக்கு வந்து சைல்ட்ஹுட்டில் ரொம்ப ஷை பர்சன், நிறைய பேர் ஜங்குக்கு புள்ளிலாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ டேங் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணி ஃபீல் பண்ணி வச்சிருப்பாரு, அவர் கூடவே வச்சுருந்துருப்பாரு. இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான் அந்த இடத்துல கூட அப்படி இருந்திருப்பேன், அவனை என் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை சரியா அப்படின்றாங்க. ஆனால் நீ இவ்வளோ சஃபர் ஆனதுக்கு நான் தானே ரீசன், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு ரிக்வஸ்ட் இருக்குன்றாங்க. என்னன்றாங்க, நீ என்னோட ஜங்குக்கை எப்போ ஹர்ட் பண்ணிட மாட்டேர்ல அப்படின்னு டேங்ஸோ கேட்க, நான் ஏன் அவனை ஹர்ட் பண்ண போகிறேன்றாங்க. இல்லை அவனை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கான் எனக்கு தெரியும், அவன் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருக்கான், ஆனால் அது எதுவும் மனசு வச்சுக்க மாட்டேன்றாங்க. உனக்கு ஒன்று சொல்லவா, அவன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே அவன் தான், என்னோட லாஸ்ட் லவ்வும் அவன் தான். ஸ்டில் அவனை மட்டும்தான் நான் லவ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ இயர்ஸில். அவன் மேலே தப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு அவன் ட்ரிங்க் பண்ணி தான் எனக்கும் தெரியும். நான் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்கும்போது என்னால் முடியல, அவன் என்னோட லவ் தானே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் நான் எல்லாத்துக்குமே நானுமே அவளை பெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சரியா, நீ எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, அவன் என்னோட ஹஸ்பண்ட், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஜிமின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்க, நீயும் உன்னோட ஷுகா கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வந்து லீட் பண்ணினேன். நீ ஜங்குக்கால நிறைய சஃபர் ஆயிருக்கால, உன்னோட லைஃப்பை கூட நீ ஹாப்பியாக வந்துட்டு லீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமே நான் வந்து திரும்பி வருவேன் என் மின் அண்ட் ஜங்கு கூட, ஓகேவா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின பிஸ்னஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நீங்களாவது இங்கே உங்களோட ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு இல்லைனா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா என்னோடய பிஸ்னஸ் அப்படி இல்லை. நான் ஃபிலிக்ஸ் 3 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது. நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டோம். அதனால தான் அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது, நீ வந்து ஜங்கு கூட ஹாப்பியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும், நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து சொல்கிறாரு. சரி ஓகேன்ட்டு இங்கே எல்லாருமே ஹக் பண்ணிட்டு மின்ன வந்து எல்லாருமே கிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஜிமின் கிட்ட. நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு மீனை வந்து தூக்கிக்கிறாரு. மீன் வந்துட்டு ரொம்ப அட்டாச் ஆகிடுறா நம்ம ஜங்கு கூட. இவங்க 5 பேர் நல்லா போகிறாங்க. இவங்க இப்போ பாரிஸில் தான் காமிக்கிறாங்க. நம்ம என்னமோ வந்துட்டு ஃபிலிக்ஸை வந்துட்டு
மின்ன வந்துட்டு அவங்க கூட தூங்க வச்சுக்கிறாங்க. அவரு கேட்குறாரு, இல்லைன்னா ஜங்கு கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஒன் டே அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்ல, இவங்க வந்துட்டு நம்ம எப்போனாலும் இருந்துக்கலாம், ஆனால் அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்துருக்காங்கன்றதுக்காக விட்டுடுறாங்க. நம்ம ஜெமீன் தான் வந்துட்டு ரூமில் உட்காந்துருக்காரு. ஜங்கு வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு இன்னும் வரவே இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து பால்கனியில் பார்க்குறாங்க. அவர் வந்து ரொம்ப அழறாரு. அப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஃபேமிலி மிஸ் பண்ணுறாரு போல நினச்சிட்டு, ஜங்குக்கும் ஒரு ஃபேமிலி நீ மிஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ இவ்வளோ வருஷம் வந்து இங்கே இப்படி கஷ்டப்பட்டிருப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீயும் சஃபர் ஆகிருக்க, தயவு செஞ்சு டாபிக் எதோட விட்டுறியா சொல்கிறாங்க. இப்போ சரின்றாங்க. நீ வந்துட்டு என்னை எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு தான் நீ என்னை விட்டு வந்த. ஒரு டைம் நீ என்கிட்ட அங்கே கேட்டிருந்தா நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். ஈவன் அது நீன்னு தெரிஞ்சிருந்தா கூட, ஈவன் லவ் பண்ணாமல் இருந்தால் கூட நான் உன்னை இப்படி விட்டுருக்கவே மாட்டேன். அதுக்கு அப்படி சொல்கிறாரு. இல்லை அந்த மாதிரி ஒரு சிம்பதியான ஒரு இது கூட எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இது எதையுமே சொல்லாமல் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ன்றாங்க. நான் போக மாட்டேன்றாங்க. தேங்க்ஸ், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து டைட்டாக அவர் ஹக் பண்ணிக்க, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஹக் பண்ணிக்கிறாரு. நீ நான் மின் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் டைம் எனக்கு எடுக்கும். உங்ககிட்ட இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிருக்க, நான் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுவேன். நீ என் கூட இருந்தால் போதும், மின் என் கூட இருந்தால் போதும்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாமான்றாங்க. மின் அப்படின்றாங்க, அவன் ஃபிலிக்ஸ் கூட என்ன கூட இருக்கான்றாங்க. இல்லைனா போய் எடுத்து தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தாங்க போகிறாரு. போயிட்டு அந்த மாதிரி ரூம் தட்டி கூப்பிட்றாரு. அங்கே பார்த்தா மின் வந்துட்டு ஸ்டில் இன்னும் தூங்காமல் இவங்க கூட விளையாடி தான் இருக்கான். இல்லை, அவன் எங்கள் கூட இருக்கட்டும், எனக்கு இப்போ மின் கூட இருக்கணும் போல தோணுதுன்னு ஃபீல் பண்ணி சொல்ல, சரி ஓகே எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வா மின் அப்படின்னு சொல்லிட்டு மின்னை வந்துட்டு இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க வந்துட்டு அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இந்த பக்கம் நம்ம மின்னை வந்துட்டு ஜங்கு தான் தூக்கிட்டு வராரு. இவர் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் தானே நம்ம மின் வந்து தூங்குவார். இப்போ ஜங்குவோட செஸ்ட்டில் போய் படுத்துக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு இவர் ஜெமினை, இவன் அப்படி தூங்கி பழகிட்டான். நான் அந்த மாதிரி தூங்க வைக்க மாட்டேன், நான் பக்கத்தில் தான் தூங்க வைப்பேன். இவன் என்கிட்ட வேறு மாதிரி தூங்குவான், அவங்கக்கிட்டலாம் வேறு மாதிரி தூங்குவான்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்துட்டு அப்படியே மின்னை வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஜிம்மினோட ஷோல்டரில் ஒரு ஹேண்டை போட்டு அழகாக வந்து இவங்க வந்து ஸ்லீப் பண்ணுறாங்கடா. இதுதான் இவங்களுடைய ஸ்டோரி. ஓகேங்களா, இது வந்துட்டு இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. நான் எப்படி இந்த ஸ்டோரி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் பெஸ்ட்டாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.